நாம் அனைவரும் பகவானாலே படைக்கப்பட்டவர்கள். நம்மை அவர் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மிடத்திலே அவருக்கு ஏதேனும் எதிர்பார்ப்புங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடும். அவர் நம்மிடத்திலே எதையோ எதிர்பார்க்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தேவையை பூர்த்தி பண்ணுவதுங்கிறது நம்முடைய தலையாய கடமை. அதுதான் கடமை, அதுதான் நோக்கு, அதுதான் இலக்கு. முதலிலே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்ம அத்தனை பேருக்கும் தலைவர். நாம் அத்தனை பேரும் அவருக்கு அடிமைகள். வடமொழியிலே சேஷத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னால், அடிமையாயிருப்பது, அடிமைத்தன்மையை இசைந்து அவருக்கு குற்றேவல்களை செய்வது. இது என்ன சுவாமி இது? நாம் அத்தனை பேரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும்னு தானே இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திற்கு கூட சுதந்திரம் கிடைத்து விட்டதே. சுதந்திர பறவைகளாக இருப்பது, அதைத்தானே பெரும்பாலும் எல்லாரும் விரும்புவார்கள். நியாயம்தான். ஆனால் பெருமான்னு வந்து விட்டதென்னால், அவனுடைய அடியவர்கள்னு வந்து விட்டதென்னால், நாம் அத்தனை பேரும் அடிமைகள். அவர்களுக்கு ஆட்பட்டிருப்பதே நமக்கு பிரயோஜனம். அதில்தான் நமக்கு பெருமையே இருக்கிறது. ஆத்மாவினுடைய தன்மை, ஆத்மாவினுடைய ஸ்வரூபம், அது பெருமானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் அடிமைப்பட்டிருப்பது என்பது. அதைத்தான் சேஷத்துவம்னு சொல்லுவார்கள். அதை புரிஞ்சுண்டாத்தான் நம்மாலே எதையுமே புரிந்து கொள்ளவே முடியும். அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். முதல்ல ஆத்மான்னு ஒன்று இருக்குங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே பல பேருக்கு தெரிவதில்லை. ஆத்மான்னு ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்மை இயக்குகிறது. அதற்குத்தான் வடமொழியிலே சித் என்று பெயர், அறிவுள்ள பொருள். இந்த சரீரம் அச்சித்து. இப்ப நான் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறேன்னால் அது அச்சித்து. அதுக்கு மேல ஈஸ்வரன் இருக்கிறார், அவர்தான் பெருமான். இந்த சித்து அச்சித்து இது எல்லாத்துக்கும் தலைவர் அவர்தான். இவற்றினுள்ளே நுழைந்து உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நியமிப்பவராக இருக்கிறவர் அவர்தான் ஈஸ்வரன். இதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தத்துவத்ரயங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சித்து அச்சித்து ஈஸ்வரன்கிற இந்த 3 தத்துவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகள், ஜீயர் சுவாமிகள், அவளை பார்த்தா கையில் ஒரு முக்கோல் பிடிச்சுட்டு இருக்காளா, திருதண்டம் அப்படின்னு சொல்லுகிறோமா? இந்த 3 தத்துவங்களை நாங்கள் இசைந்திருக்கிறோங்கிறத சொல்வதற்காகத்தான், ஒரு குறியீடாகத்தான் அவர்கள் கையிலே முக்கோல் ஏந்தி இருக்கிறார்கள். அப்ப ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னால், ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு அதுவே தெரியாது. அப்படி தெரியாதவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர்களுக்கு தேகாத்மாபிமானிகள் அப்படின்னு பெயர். தேகமே ஆத்மா அப்படின்னு அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஒரு இரும்பு கடையை பார்த்தேன். இரும்பை அங்கே ஒருவன் பழுக்க காய்ச்சி கொண்டிருந்தான். ஒரு இரும்பு கொல்லன் அந்த இரும்பை நன்னா காய்ச்ச காய்ச்ச அது பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறதுனால் நெருப்பு பிழம்பாக தெரிகிறது, நெருப்பு துண்டாட்டம் தெரிகிறது. நான் என்ன நினைச்சுட்டேன், இது நெருப்பு தான், நெருப்பு பிழம்பு தான் தெரிகிறது அப்படின்னு எண்ணிக்கொண்டேன். கடைக்காரர் சொன்னார், இல்லை இல்லை, இது இரும்பு துண்டு,
நெருப்பினோடே ஏற்பட்டிருக்கிற தொடர்பினாலே, சம்பந்தத்தினாலே அது நெருப்பு துண்டாகவே தெரிகிறது. ஆனால் உண்மையிலே இரும்பு துண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த சரீரத்தோட சேர்ந்திருப்பதாலே சரீரமாகவே தெரிகிறதே ஒழிய ஆன்மா வெளிப்படுவதில்லை, வெளியிலே தெரிவதில்லை. ஆனாலும் ஆன்மாங்கிறது தனியாக உண்டு. அந்த ஆன்மா கர்மங்களின் காரணமாக ஒரு சரீரத்தை பரிகிரகித்து கொண்டு அது அந்த சரீரத்தை பற்றி கொண்டு வாழ்கிறது. அப்ப தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிந்து கொள்ளுகை முக்கியம். அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ஆத்மா வேறு தேகம் வேறுதான். இந்த ஆத்மா அது என்னுடையதன்று, அது பிறருடையதும் அன்று, அது பெருமானுடையது, பெருமானுடையது மட்டுமேங்கிற அறிவு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மா வேறேன்னு தெரிந்து கொண்டு அது என்னுடையதுதான்னு நான் இருந்து விட்டேன்னு சொன்னால் அதுக்கு நான் தேகமே ஆத்மான்னு நினைத்து கொள்ளலாம். ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கிறது எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் இந்த ஆத்மா என்னுடையதும் அன்று, பிறருடையதும் அன்று, அது பெருமானுடையதே. அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டால், நாம் அவனுக்கே ஆட்பட்டவர்கள். நமக்கு அவனை விட்டா கதியே கிடையாது. நாம் அனைவரும் அவனுடைய சொத்து. சொத்தை உடையவர் அவர். அப்படின்னா நம்மை பெற வேண்டும்ங்கிற பாரிப்பு, அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கத்தானே இருக்கும். ஒரு சொத்து நம்முடையதுன்னா அதை கண்ணும் கருத்துமாகத்தானே நாம் பார்த்து கொண்டிருப்போம். அப்படித்தான் நம்மை அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்வதுதான் நம்முடைய பணி. அவனே கதி. கதினா என்ன அப்படின்னால், கதினா மார்க்கம், வழி, புகழ், அதைத்தான் கதின்னு சொல்லுகிறோம். நமக்குன்னு இருக்கிற ஒற்றை புகழ் இறைவன் மட்டும்தான். நாம பல பேரை நமக்கு இவர்கள்தான் புகழ், இவர்கள்தான் கதி என்று எண்ணிக்கொண்டிருப்போம். அந்த எண்ணம் அடிப்படையிலே தவறானது. நமக்கு எல்லா உறவுமாக, நமக்கு எல்லாமுமாக இருப்பவர் பெருமான் மட்டும்தான். மார்க்கண்டேயர் பாண்டவர்களுக்கு ரொம்ப அழகான உபதேசத்தை பண்ணுகிறார். பாண்டவர்கள் வனத்திலே மார்க்கண்டேய மகரிஷியை சந்திக்கிறார்கள். அவரிடத்திலே தங்களுடைய வேதனைகளை சொல்லுகிறார்கள். எல்லாம் இருந்தும் இப்படி காட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறோம், எங்களுக்குன்னு கதியே இல்லை. அப்போது அவர் சொல்லுகிறார், மாதா பிதாச்ச மாதவஹா, பகவான் இருக்கும்போது நீங்கள் கவலை கொள்ளலாமா? அவனிடத்திலே நம்பிக்கை வையுங்கள், அவன் நிச்சயமாக காப்பாற்றுவான் அப்படின்னு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பாண்டவர்களை தேற்றுகிறார் மார்க்கண்டேயர். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹ்ருது கதிர் நாராயணஹா அப்படின்னு உபனிஷத்து சொல்லுகிறது. கதியாக இருப்பவன் நாராயணன்தான் அப்படின்னு காட்டிக் கொடுக்கிறது. சேலையை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி அப்படின்னு ஆழ்வார் பாடுகிறார். அதனால நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்குன்னு புகழாக இருப்பவர் பெருமான்தான்கிற அந்த பேருண்மை அது நன்னா நம்முடைய மனசிலே உரைத்திட வேண்டும். அப்ப அவருடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் சதா சர்வ காலமும் அவருடைய பாதார விந்தங்களையே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். சரணாகதிங்கிற சொல் அதை நாம் அடிக்கடி கேட்டிருக்கோம். அப்படின்னா என்னங்கிறதையும் ஓரளவு புரிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுகைங்கிறது நலம். அகமஸ்மி அபராதானாம் ஆலயः அகிஞ்சனः அகதிஹி த்வமேவோபாய பூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதிஹி சரணாகதிஹி அப்படின்னு சொல்லுவார்கள். நாம நிறைய பிழைகளை செய்திருக்கிறோம், இது நமக்கே தெரியும். இந்த ஜென்மத்திலே மட்டுமா, கணக்கற்ற ஜென்மங்கள், கணக்கற்ற பாப குவியல்கள் நாம் சம்பாதித்து வைத்துள்ளோம். நாம் எப்போதும் பெருமானிடத்தில் போகிற போது நம்முடைய தோஷங்களை நாம் அவனிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்.
அதை செய்கிறோமான்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்தவர்களுடைய தோஷங்களை சொல்லச் சொன்னால் பெரிய பிரசங்கமே நிகழ்த்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய குறைகளை பேசச் சொன்னால் என்னிடத்துல எந்த குறையும் கிடையாதே, உண்மையில என்ன போல நல்லவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இது அடிப்படையிலே தவறு. நாம நிச்சயமாக குற்றவாளி. நிறைய பிழைகள் செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறோம். ஆண்டாள் திருப்பாவையிலே பாடினாள், போய பிழையும் புகுதருமான் நின்னனவும்னு பாடினாள். செய்திருக்கிற பிழைகள், நாம செய்ய வேண்டும்ங்கிறதுக்காகவே தயாராக இருக்கிற பிழைகள், அந்த மாதிரினா நாம சேர்த்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை, அதுக்காக குறப்பட்டுக்க வேண்டாம். அதை பகவானிடத்திலே நாம் விண்ணப்பிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் பாபங்களையே செய்து கொண்டிருக்கிறேன், நான் பாபி அப்படின்னு அவரிடத்துல சொல்ல வேண்டும். அவரிடத்துல சொல்றதுனால எந்த குறையும் கிடையாது. இப்போ நாம நண்பர்களிடத்துல நம்ம குறைகளை சொல்லுகிறோம்னால் ஒரு சிக்கல் இருக்கு. அவர் உடனடியா தண்டோரா போட்டு சொல்றா போல எல்லாருக்கும் சொல்லிவிடுவார். இப்ப பகவானிடத்துல அந்த பயம் இல்லை. நமக்கு உறக்க சொல்ல வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை. கைகூப்பி கொண்டு மனசார சொல்லலாம் இல்லையோ, அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, நான் பாபங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். விபீஷணன் ராமனிடத்திலே வந்தானா, அவன் என்ன சொல்லிட்டு வரான்னு பாருங்கோ, நான் ராவணனுடைய தம்பி அப்படின்னு அதைத்தான் சொல்லிட்டு வரான். தன்னுடைய தோஷத்தை முதலிலே பெருமானுடைய செவிகளிலே படும்படியாக சொல்லுகிறான். நான் ராவணனுடைய தம்பி, இது பெரிய தோஷம் அப்படின்னு அதை சொல்லிக்கொண்டு வருகிறான். இப்போ நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இல்லை, அதை மட்டும் சொல்லவே கூடாது, அதை பார்த்து பக்குவமாக கடைசியில் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா எடுத்த எடுப்பில் ராவணனுடைய தம்பின்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ நமக்கு தெரியாது அப்படின்னு கணக்கு போட்டிருப்போமா? அது தப்பு. விபீஷணன் பாருங்கோ, புரிஞ்சுனுட்டான். பெருமானிடத்தில் போவதுனால் எப்படி போக வேண்டும்ங்கிற அந்த முறை அவனுக்கு தெரிந்திருந்தது. நான் ராவணனுடைய தம்பி, இது பெரிய தோஷம். எந்த வயிற்றிலே அவன் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தானோ அதே இடத்திலே அவனுக்கு பிற்பாடு நானும் இருந்திருக்கிறேன். அண்ணனா பிறந்திருந்தா கூட தொந்தரவு இல்லை. விபீஷணனுடைய அபிப்பிராயத்தை பாருங்கோ. நான் அண்ணனா இருந்திருந்தேன்னால் அவன் இருந்த வயத்துல நான் இருந்தேங்கிற குற்றம் இல்லை, குறை இல்லை. ஏன்னா நான் முதல்ல பிறந்துடுறேன். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனால், எந்த வயிற்றிலே அவன் இருந்தானோ, அதாவது எந்த வீட்டிலே அவன் குடி இருந்தானோ அதே இடத்துல நானும் இருந்திருக்கேங்கிறது பெரிய பிழை. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, அதனால நான் குற்றவாளி. அகிஞ்சனஹா, இது ரொம்ப அழகான வார்த்தை. என்னிடத்துல கிஞ்சித்தும் இல்லை. பெருமானை, உன்னை அடைவதற்கு உறுப்பாக எந்த சாதனமும் என்னிடத்திலே இல்லை, எந்த விதமான ஒரு நிறையும் என்னிடத்திலே கிடையாது. கைமுதல் இல்லாமைன்னு தமிழிலே சொல்லுவார்கள். அதைத்தான் வடமொழியிலே ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லுகிறார்கள். நம்மிடத்துல எதுவுமே கிடையாது. இப்போ கை கூப்புற வழக்கம் நாம் எதுக்காக வச்சுட்டு இருக்கோம்னா அதுக்காகத்தான். பெருமானிடத்துல போகும்போது எதற்காக கை கூப்ப வேண்டும்? பெருமானே, உன்னை அடைவதற்கு உறுப்பாக என்னிடத்துல எந்த சாதனமும் கிடையாது அப்படிங்கிறத அவருக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கை கூப்புற வேலையையே நாம் செய்கிறோம். அதற்கு அடுத்த வார்த்தை பாருங்கோ, அகதிஹி, எனக்கு எந்த கதியும் கிடையாது. உன்னை விட்டால் மற்றொரு புகழே இல்லை. அவரை விட்டுட்டு நாம எத்தனை தூரத்துக்கு சுத்தினாலும் கடைசியில் அவரிடத்திலே தான் வர வேண்டும். இந்த குலசேகர ஆழ்வார் நமக்கு அழகாக உணர்த்துகிறார். ஒரு பறவை அது எப்படி இப்படிமா சுத்தின் இருந்தது. சமுத்திரத்தின் கரையிலே ஒரு படகு இருப்பதை பார்த்தது. அந்த படகின் மேலே போய் அது படுத்து உறங்கி விட்டது. பெரிய கொடி நட்டு வைத்திருந்தார்கள். அதில் போய் மேலே போய் அது படுத்துன்றுத்து. நல்ல தூக்கம். படகை எடுத்துட்டு கிளம்பிட்டா. படகை செலுத்துபவர்கள் கிளம்பி விட்டார்கள். படகு நடு கடலுக்கு போயாச்சு. அப்ப கண் விழித்தது பறவை. ஐயோ, இங்க இருக்கோமே, நம்ம திரும்ப கரைக்கு போகணுமேனுட்டு திரும்பவும் பறக்க ஆரம்பித்தது. ஆனா நாலாபுறமும் சுற்றி பார்த்தால் தண்ணீர் மட்டும்தான் தெரிகிறது. எந்த பக்கம் கரை இருக்குன்னே அதுக்கு தெரியல. பாவம், அது பறந்து கொண்டே இருந்தது. திடீரென்று சிந்தித்து பார்த்தது, நாம இந்த பக்கமா பறந்துட்டு இருக்கோமே, ஒருவேளை கரை அந்த பக்கம் இருந்ததுன்னா என்ன செய்யறது? இப்போ பறந்தே போய் இழைத்து போய் கீழே விழ வேண்டியதுதான். அப்ப சுத்தி பார்த்து விட்டு அது திரும்ப திரும்ப என்ன செய்யும்? அதே படகுலே வந்து அமர்ந்து கொள்ளும். அதை போலத்தான் நாம
இவர் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார்னு எல்லா பக்கமும் போனாலும் கடைசியிலே வந்து விழப்போறதுங்கிறது பகவானிடத்திலே தானே. அதனாலே அகதிஹி, எனக்கு வேற கதியே கிடையாது, நான் கதியற்றவன், போக்கிடமற்றவன், புகழற்றவன். அப்ப பெருமான் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறார். துவமேவோபாய பூதோமே பவ, உன்னை அடைவதற்கு நீயே வழியாக இருந்து அருள் செய்வாய். தமிழிலே ரொம்ப அழகான வார்த்தை ஆறுன்னு சொல்லுவார்கள். ஓடுற நதியை விட்டுடுங்கோ, இப்ப அதை பத்தி பேசல. ஆறுனா வழின்னு அர்த்தம். பகவான் தான் பேராகவும் இருக்கிறார், அடையத்தக்க பலனாக இருப்பவரும் அவர்தான். இதை வடமொழி உபேயம்னு சொல்லும். அடையத்தக்க பலனாக இருக்கிறார், ஆறாக இருப்பவரும் அவர்தான், வழியாக இருப்பவர் அவர்தான். வடமொழி உபாயம்னு சொல்லும். பிராப்பியம் பிராபகம், உபாயம் உபேயம், சாதனம் சாத்தியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். இப்ப ஆறாகவும் அவர்தான் இருக்கார், பேராகவும் அவர்தான் இருக்கிறார். அப்போ அவனே கதி, அதை புரிந்து கொண்டு அவனை நோக்கி போகிறோம் பாருங்கோள். அந்த செயலுக்குத்தான் சரணாகதின்னு பெயர். கையை கூப்பிக்கொண்டு எனக்கு வேற கதி கிடையாது, வேற புகழ் கிடையாது, உன்னை அடைவதற்கென்று என்னிடத்திலே எந்த கைமுதலும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு போகிறோமே, அந்த செயலுக்குத்தான் சரணாகதின்னு பெயர். அதைத்தான் அனைவரும் செய்தார்கள். பெருமானிடத்திலே அத்தனை பேரும் அதைத்தான் செய்தார்கள். எவ்வவர்கள் செய்தார்கள்னால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்களே. நாம் அவர்களை புரிந்து கொண்டால் சரணாகதியை சுலபமாக புரிந்து கொள்ளலாம், அவனே கதிங்கிறத புரிந்து கொள்ளலாம். கீழே ஒரு பகுதியிலே நாம் அனைவரும் பெருமானுடைய சொத்து என்றொரு வார்த்தை சொல்லி இருந்தேன். நாம பெருமானை எப்படி அழைக்கிறோம்? சுவாமின்னு அழைக்கிறோம். சுவாமின்னா என்ன அர்த்தம்? அதை தெரிஞ்சுக்கணும்னால் ஸ்வம்னா என்ன அர்த்தம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். வடமொழியிலே ஸ்வம் என்ற சொல்லுக்கு சொத்து என்பது பொருள், உடைமை. அப்ப சுவாமின்னா என்ன அர்த்தம்னால் உடைமைக்கு உரியவர், உடையவர் என்பது பொருள். வைணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜருக்கே உடையவர் என்கிற திருநாமம் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரொம்ப உயர்ந்த திருநாமம். அந்த திருநாமத்தை கொடுத்தவர் யார் என்னால் சாக்ஷாத்து ஸ்ரீரங்கநாதனே அந்த திருநாமத்தை ராமானுஜருக்கு நல்கினான், வழங்கினான். ஏன் உடையவர் என்கிற பெயர் அப்படின்னால், பெருமானிடத்திலே 2 வகையான செல்வங்கள் உண்டு. பல செல்வங்களுக்கு அவர்தான் அதிபதி, எல்லா செல்வங்களும் அவருடையதுதான். அது எல்லாத்தையும் திரட்டி 2ன்னு சொல்லலாம். நித்திய விபூதி, லீலா விபூதி. ஆண்டாள் பாடுறா பாருங்கோ. பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கன்ன வெம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் என்ன நாச்சியார் திருமொழியிலே பாடுகிறாள். நித்திய விபூதி, மேலான ஸ்ரீவைகுண்டத்திலே அவர் இருக்கிறார், அந்த செல்வம். நாம் இருக்கிற இந்த உலகம், இதுவும் அவருடைய சொத்துதான். லீலா விபூதி, இது பெருமானுடைய லீலைக்கு விஷயம். விபூதினா ஐஸ்வர்யம், செல்வம் என்பது பொருள். அப்ப இந்த எல்லா செல்வமும் பெருமானுடையது. அவர் என்ன பண்ணினார்? இந்த எல்லா செல்வங்களையும் ராமானுஜருக்கு உரித்தாக்கினார். உடையவரை பார்த்துட்டு அவர் கையில கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நீர்தான் சுவாமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். கிழையே சொன்னேன், ஸ்வம்னா சொத்து, சுவாமி அப்படின்னா சொத்தை உடையவர் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நாம ஒருத்தரை பார்த்து சுவாமின்னு கூப்பிடுறோம்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அடியவன் உம்முடையவன் அப்படிங்கிறது அர்த்தம். ஒருத்தரை பார்த்து சுவாமின்னு அழைச்சுட்டோம்னால் இந்த அடியவன், அதாவது நான் உம்முடையவன், என்னை எப்படி வேண்டுமானாலும் நீர் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதான் பொருள். அப்பதான் இப்ப சொத்து நம்முடையதுன்னா எப்படி வேணும்னாலும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம்ங்கிறது தானே நிதர்சனம். அப்போ ஒருத்தரை பார்த்து இப்ப பல பேர் யோசிப்பா, அவ இனிமே சுவாமின்னு கூப்பிடுறதா வேண்டாமான்னு நாம சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் எப்படி வேணும்னாலும் உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்றீரே, அவர் என்ன ஒரு வேலைக்காரனை போல நடத்தினார்னால் அப்படி நடத்தவும் செய்யலாம், நடத்துவதற்கும் அவருக்கு உரிமை உண்டுங்கிறதுனால தானே சுவாமின்னே கூப்பிடுகிறோம். அது இருக்கட்டும். அப்ப ராமானுஜருக்கு அந்த திருநாமத்தை ஸ்ரீரங்கநாதனே கொடுத்தான். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் பாருங்கள், சுவாமி சுவாமின்னு தான் அங்க இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட ராமானுஜரை அழைப்பார்கள். உடையவர் என்றோ சுவாமி என்றோ அப்படித்தானே சொல்லுகிறோம். அப்ப ஸ்வம்னா சொத்து, சுவாமின சொத்தை உடையவர். எந்த சொத்தை உடையவர்னால் இந்த ஆன்மாவாகிற சொத்தை உடையவர். இது அவருடையது.
அப்போ அவருடையதுனால் இதை காப்பாற்றுவதற்கு, தக்க வைப்பதற்கு அப்படின்னு பல முயற்சிகளையும் அவர்தானே செய்ய வேண்டும். இது ரொம்ப சூக்ஷ்மமான கருத்து. நான் சொத்து அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன். சொத்தை உடையவர் பெருமான்னு சொல்லிட்டேன். சொத்தை காப்பாற்றிக்கிற பொறுப்பு சொத்தை உடையவர் உரிமையாளரை சார்ந்தது. இது நமக்கே தெரியும். ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டடத்தை எழுப்ப வேண்டும் எனக்கு ஆசை. ஏதோ வேலை வரலை, அதுக்காக அந்த இடத்த அப்படியே விட்டுருவேனா? ஃபென்சிங் போட்டு வைக்கிறோன்னு இல்லையோ, நான் முள்வேலி எல்லாம் போட்டு வைக்கிறேன். இது தனியாருக்கு சொந்தமான இடம், இங்கே யாரும் உள்ளே பிரவேசிக்க கூடாது, அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு எல்லாம் பலகை வைக்கிறோன்னு இல்லையோ. அது பலகை இந்த நிலம் தானே வச்சுக்குமா? வச்சுக்காது. நான் தான் வைக்க வேண்டும். என்னுடைய நிலம்னு சொன்னால் அதை அப்பப்போ போய் பார்க்க வேண்டும். யாரும் ஆக்கிரமிப்பாளர்கள் உள்ளே புகுந்து அமர்ந்து விட்டார்கள்னா அப்புறம் அப்புறப்படுத்துவதுங்கிறது ரொம்ப கடினம். அடிக்கடி போய் பார்த்து கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையோ. ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம்னு சொன்னால் அதுக்கு மேலே அது ஸ்க்ராட்ச் கார்டு போடுறோமா? ஒரு நல்ல கவராக பார்த்து வாங்கி போடுறோமா? அதுவும் முதல் 10 நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோமா? அதுக்கப்புறம் அது அடிக்கடி விழும். ஆனால் முதல்ல அது விழுந்துடக்கூடாதுங்கிறதுல அத்தனை பாரிப்போடு இருப்போம். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா என் சொத்து, மோதிரம் போட்டுருக்கோம், செயின் போட்டுருக்கோம்னா அதே ஒரு பாதுகாப்பு உணர்வு நம்ம இடத்துல இருக்கோ இல்லையோ. அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிறோம், அதை பீரோவில் வச்சு பத்திரமா பூட்டி வைக்கிறோம். இதெல்லாம் செய்கிறோமா? இப்போ இதெல்லாம் எதுக்குன்னால் நாம் பெருமானுடைய சொத்துனால் இந்த மாதிரி இந்த சொத்தை பார்த்துக்கிறதுக்கு அவர் ஏதாவது செய்கிறாரான்னு ஒரு கேள்வி எழுகிறது. சீத்தை சொல்கிறா பாருங்க. ஹனுமான் வந்து கூப்பிடுறார், அம்மா நீங்கள் வந்துடுங்கோ, நான் அழைச்சின்னு போய் விட்டுடுறேன் ராமனிடத்திலே. என்னத்துக்காக இங்கிருந்து இப்போ கஷ்டப்பட வேண்டும்? அப்போ சீத்தை சொல்லுகிறாள், அது என்ன எனக்கு சக்தி இல்லாத உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா ஹனுமான்? அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் நினச்சா அரணுடி பொழுதுல ராவணனை முடிச்சுட்டு வரத்துக்கு எனக்கு சக்தி உண்டு. அப்போ ஏன் வரலன்னு கேட்கிறாயா? அதெல்லாம் அப்படிலாம் வரக்கூடாது. ஏன்னா நான் சொத்து, சொத்தை உடையவர் அவர். அவர் வந்து ராவணனை முடித்து லங்கையை அழித்து என்னை காப்பாத்திண்டு போனால் அது அவருக்கு பெருமை. என்ன அழகான வார்த்தை சொல்லுகிறாள் பாருங்கள். அது அப்பத்தான் அவருக்கு பெருமை. சொத்தின் உரிமையாளர் அவர். அவர் வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். வீடு நம்முடையதுன்னா நாம தான் தாழ்பால் போட்டு பூட்டை போட்டு சாவியை பத்திரமா வைத்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு. அதனாலே நாம் சொத்துனாலே அதை பாதுகாக்கிற பொறுப்பு அவருடையது. அப்போ ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டார், அவர் பார்த்துக்கிறாரா? அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி. இப்படி கேள்வி கேட்கும்படியான சக்தியை கொடுத்துருக்கார் பாருங்கோ. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு புரிவதற்கு சொல்லுகிறேன். நம்ம தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்திருந்த தருணம், அப்போதைய பாரத பிரதமர் அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கார், சாலையில் வண்டியில் போயிட்டு இருக்கார், காரில் போயிட்டு இருக்கார். குறுக்க ஒரு ஆள் வந்து நின்று கொண்டான், வண்டியை நிறுத்தி விட்டான். வண்டியிலேருந்து பிரதம மந்திரி கீழே இறங்கினார். அவரை பார்த்து கேட்டானாம், இந்த சுதந்திரத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டானாம். ஒரு தேசத்தினுடைய பிரதம மந்திரியை வண்டியிலிருந்து இறக்கி சுதந்திரத்தினால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாய் பார், அதுதான் பிரயோஜனம் அப்படின்னு அவர் பதில் சொன்னாராம். இப்போ இது எதுக்காக அப்படின்னால், பகவான் என்ன செய்திருக்கிறார்னு நாம் கேட்கிறோம்னால், இப்படி கேட்கிறாய் பார், அப்படி கேட்பதற்குண்டான சக்தியை கொடுத்திருக்கிறாரே, அதுதான் பகவான் நமக்கு செய்திருப்பது. இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் முதல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார். 84 லட்சம் வகை யோனிகள்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 84 லட்சம் வகை உயிரினங்கள். ஒரு பட்டாம்பூச்சின்னு எடுத்துட்டா 17,000 வகை இருக்குங்கிற அதுல. அந்த மாதிரி 84 லட்சம் வகை உயிரினம். அதுல ஒரு பட்டாம்பூச்சியே 17,000 வகை. அப்ப 84 லட்சம் வகை உயிரினங்கள்னா ஒரு தவளைன்னு எடுத்துட்டா எத்தனை இருக்கு? நாம எல்லாம் சாதாரணமா ஒரு முதலையை பார்த்தா முதலேன்னு சொல்லிடுறோமா? ஆனா குழந்தைகள் கிட்ட, ஆங்கிலம் படிக்கிற குழந்தைகள் கிட்ட காமிச்சு பாருங்க. அந்த குழந்தைகள் அது மூக்கு எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை இது குரோக்கடைல் கிடையாது, இது வேற, இது வேறன்னு வேற வேற பெயர்களை எல்லாம் சொல்றா. அந்த மாதிரி எத்தனை இருக்கு? இப்போ ஒரு மான் எடுத்துட்டா எத்தனை வகை இருக்கு? இதெல்லாம் தாண்டி ஒரு மனித பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லபம் மானுஷோ தேகான்னு மனு பகவான் மனுஸ்மிருதியிலே சொல்லுகிறார். அந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கோ இல்லையோ? அப்ப பெருமான் அவனே கதி. அவன் செய்திருக்கிற பேர் உபகாரம். இந்த சொத்து தன்னுடையதுங்கிறதுக்காக, இதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் எடுத்த முதல் முயற்சி நமக்கு இந்த சரீர பிரதானம், கரண களையவர பிரதானம்னு சொல்லுவார்கள். அதை செய்திருக்கிறான். சரீர பிரதானம் அதை பகவான் செய்திருக்கிறான்.
ஒரு உடலை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதுவும் பல பெரியவர்கள் பாடியிருக்கிறார்கள் அல்லவா, நல்ல உடலை நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்மாலே கை கூப்ப முடியும், அவன் சன்னிதானம் நோக்கி ஓட முடியும், வாயார துதிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் செய்கிறோமானால் இந்த ஜென்மம் எவ்வளவோ பரவாயில்ல சார், கொஞ்சமாவது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கழிந்த ஜென்மங்களிலே நாம் எதுவுமே செய்ததில்லை என்பதுதான் வேதனையான உண்மை. நம்மாழ்வார் பாடுகிறார், இரு கை கூப்பென்னால் கூப்பாத பாழ்த்த விதின்னு பாடுகிறார். ஒரு உண்மை சொல்லட்டுமா, போன ஜென்மம் வரைக்கும் நாம் யாரும் கை கூப்பினதே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? முதல்ல நீங்கள் கூப்பலைங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. ஏன்னா போன ஜென்மத்தின் நினைவெல்லாம் இப்போது நமக்கு இருக்கிறதா? அது எப்படி பொதுவாக எல்லாரையும் பார்த்து நாம் கையே கூப்பினதில்லை என்று எப்படி சொல்லுகிறீர்? நியாயமான கேள்வி. பதில் என்ன தெரியுமா? அடியேன் சொல்வதுதான் நிஜம், உண்மை. இதை நான் சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை. எப்படி அத்தனை உறுதியாக சொல்லுகிறேன்னால், கை கூப்பி இருந்தால் நாம் பிறந்திருக்கவே மாட்டோம். நாம் எப்போ பிறந்திருக்கிறோமோ அப்போ போன ஜென்மம் வரைக்கும் உருப்படியாக ஏதும் நாம் செய்யவில்லை அப்படின்னு தேறுகிறது. பெருமானுடைய அந்த மேலான லோகத்தை அடைவதற்கு உறுப்பான செயல்கள் நம்மாலே செய்யப்படவில்லை. கை கூப்புறதுனா ஏதோ சாதாரண வேலைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ இல்லையோ, அது அப்படி கிடையாது. அதெல்லாம் அத்தனை சுலபமாக கை கூப்பி விடுவோமா? மாட்டோம். அதெல்லாம் கையெல்லாம் கூப்ப முடியாது. அவன் என்ன வசதியாக போயிட்டான், நான் என்ன தாழ்ந்தவனாக போய்விட்டேன், அதெல்லாம் பகவானை பார்த்து கையெல்லாம் கூப்ப முடியாது அப்படின்னு யார் சொன்னார்கள் தெரியுமா? யாரோ அரக்கர்களும் அசுரர்களும் சொன்னார்கள்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நாமும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்திருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப பிறந்திருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் பரவாயில்ல, கை கூப்புறது அப்படிங்கிறதுனுடைய அந்த முக்கியத்துவம் தெரியுமோ தெரியாதோ, கை கூப்புதல் அதை செய்கிறோம். கோயிலுக்கு போகிறோம், பெருமானை வணங்குகிறோம், கை கூப்பி விட்டு வருகிறோம். இந்த கை கூப்புதல்ங்கிறது இருக்கு பாருங்கோ, அதற்கு வடமொழியிலே அஞ்சலின்னு பேர். அது என்ன அஞ்சலின்னு ஒருத்தர் கேட்டார். அஞ்சலிஹி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்லுவார்கள். நன்னா கேட்டுக்கோங்கோ. பகவானுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப சுலபமான வழி எதுனால் இந்த கை கூப்பர் தான். இதை பண்ணினால் உடனே பகவான் அனுகிரகத்தை சொரிகிறான், செய்கிறான். இப்போ இதுக்கு அஞ்சலின்னு பேருன்னு சொன்னேன்னா, அஞ்சலின்னா என்ன அர்த்தம்னால் ஜலயதீதி அஞ்சலிஹி. இப்போ பகவானை நாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்கோ, அவர் பெயர்களை எல்லாம் சொல்லலாம். அந்த பெயர் எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலை, அப்படின்னு இவ்வளவு தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்கோ, அந்த ஆங்கிற ஒற்றை எழுத்து, ஒற்றை சொல், அதுவே பெருமானுடைய திருநாமம்தான். அகாரார்த்தோ விஷ்ணுஹூன்னு சொல்லுவார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு வள்ளுவப் பெருந்தகை பாடினாரா? அவர் கூட பாருங்க, அகர முதலன்னு ஆரம்பிச்சிருக்காரா? அப்போ அந்த முதல் எழுத்து ஆங்கிற எழுத்து பரம்பொருளை சொல்லும். அகாரார்த்தோ விஷ்ணுஹு அப்படிங்கிறது பிரமாணம். அது கீழேயே சொன்னேன். அப்போ நான் ஆன்னு சொன்னாலே அது பெருமானி சொன்னதாகத்தான் பொருள். அப்போ அஞ்சலி ஜலயதீதி அஞ்சலிஹி. பகவான் எப்படி இருப்பாராம் தெரியுமா? ஒரு கடிமனான பதார்த்தமாக இருப்பாராம். அவரை எப்படியாவது உருக வைக்க வேண்டும். இப்போ அஞ்சலிங்கிறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அவர் ஒரு கடினமான பண்டமாக இருக்கிறார், அவரை உருக வைக்க வேண்டும். இப்போ ஐஸ் கட்டி இருக்குது, அது ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். அதை உருக வைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? எடுத்து வெளியில் வச்சுட்டா போகும். திரும்பவும் அதை பழையபடி அதை சாலிட் ஆக்கணும்னா ரொம்ப சுலபம். கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்கோ, முடிஞ்சது வேலை. அந்த மாதிரி பெருமான் ஐஸ் கட்டி போல் இருக்கார். ஐயோ, உருகி என்கிட்ட ஓடி வரமாட்டாரா அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு பெரியவர் சொன்னார், கையை கூப்பு, உருகி ஓடி வந்துடுவார். அப்போ சாலிடாக இருக்கிற அந்த தெய்வத்தை அவரை லிக்விடாக, ஒரு நீர்ப்பண்டமாகன்னு தமிழிலே சொல்லுவார்கள். ஒரு நீர்ப்பண்டமாக நம்மை நோக்கி ஓடி வரச் செய்கிற அந்த செயல் இருக்கிறது பாருங்கோள், அந்த செயலுக்குத்தான் அஞ்சலின்னு பேர். அவரை நீராட்டம் நம்ம பக்கம் ஓடி வர வைக்கிறது. சுலபமாக போச்சே. இது இத்தனை நாள் தெரியாதே கை கூப்பின்னு இருக்கும். தெரிஞ்சு கை கூப்பினா எத்தனை நல்லதுன்னு பாருங்க. எதுக்காக சொல்ல வந்தேன், நாம் கை கூப்பினாலே போதும். ஆனாலும் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம முயற்சியினால் நாம் கை கூப்ப முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது முடியும்னா இப்போ நான் போன ஜென்மத்திலே கை கூப்பி இருப்பேனே, இப்போ வரைக்கும் ஏன் காத்துட்டுருக்கேன்? அதனாலே கை கூப்பணும்னு சொன்னாலும் நாம் கை கூப்ப வேண்டும்னு அவர் தீர்மானிக்க வேண்டும்.
அவர் நினைக்க வேண்டும். ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறோம் கேட்கிறோம்னால் பேசணும்னுட்டு நாம் தீர்மானிச்செல்லாம் பேசவே முடியாது. நல்லதை கேட்கணும்னு தீர்மானிச்செல்லாம் ஒருத்தர் கேட்டுடவே முடியாது. ஆசைப்படலாம், ஆனால் பகவான் எண்ணிட வேண்டும், அவன் நினைத்திட வேண்டும். இறைவனுடைய திருவுள்ளம், அவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. அதனால் பெருமானுடைய சித்தம் என்னமோ அதன்படித்தானே எல்லாமே நடக்கும். வேடிக்கை பாருங்கோ, அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். அவரே ஒரு இடத்துல சொல்லுகிறார், அவனவன் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு நிறைய பேசுகிறான். அவர்களாலே பேச மட்டும்தான் முடியும். கடைசியில் நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும், அதை மட்டும்தான் நடத்துகிறேன் அப்படின்னு பகவானே சொல்லி இருக்கிறார். ஸ்ரீராமாயணத்திலே பாருங்களேன், ராஜா தசரதன் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு ஆசை கொண்டானா? ஆமாம், எல்லாம் நகரத்தை எல்லாம் நன்கு அலங்கரித்து விட்டார். கூனி வந்தாள், கைகை மனசை மாற்றினாள். கைகை 2 வரங்களை கேட்டாள். ஒரு வரம் பரதன் நாடாள வேண்டும், மற்றொரு வரம் ராமன் காடேக வேண்டும், 14 ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும். ராஜா தசரதன் அதற்கும் சரின்னு சொன்னார். பாவம், ஏன்னா வேற வழி கிடையாது. சத்தியசந்தன் வாக்கு கொடுத்து விட்டார், அதையும் சரி அப்படின்னு எசைஞ்சு விட்டார். சரி, ராமனும் காட்டுக்கு போயிட்டான். பரதன் திரும்ப வந்தான். பரதன் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டானா, அரியாசனத்தில் அமர்ந்தானால்? அவனும் அமரவில்லை, ராமனும் அமரவில்லை, பரதனும் அமரவில்லை. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ராமனுடைய பாதுகைகள் அரியாசனத்திலே ஏறி அமர்ந்தன. இதைத்தான் வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். துர்விஜானம் ஸ்வஹிருதயமஹோ தெய்வமற்ற பிரமாணம் அப்படிங்கிறார். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்குமே தவிர நாம நினைப்பதெல்லாம் நடக்கவே செய்யாது. இந்த கை கால்களை நீட்டுவதும் முடக்குவதும் கூட அவனுடைய திருவருள் இன்றி, அவனுடைய எண்ணமின்றி நடவாது. இதெல்லாம் இப்போ எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்னால், கை கூப்புறதுங்கிறது வேணும்னா நமக்கு ரொம்ப சுலபமான செயலாக தெரியலாம். ஆனால் கை கூப்புவதும் கூட அவனுடைய திருவுள்ளத்தால் அன்றி நடவாதுங்கிற அந்த பேருண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாளா? எல்லாருமே பெருமானை பார்த்து கையை கூப்புகிறார்களா? யாரோ ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டே இருந்தார், காஞ்சிபுரம் கருட சேவை. அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. பாவம், கருட சேவைங்கிறதே அவருக்கு தெரியாது. அவர் ஏதோ பேருந்தில் போயிட்டு இருந்தார். பெருமாள் தான் அண்ணா ரொம்ப தூரத்துக்கு போவார். காஞ்சிபுரம் பெருமாள் பிரம்மோற்சவத்திலே ரொம்ப தூரத்துக்கு போகிறார். பஸ்லேருந்து பார்த்தார், ஐயோ காஞ்சிபுரம் பெருமாள் இன்னைக்கு கருட சேவையா இன்னைக்கு அப்படின்னு கோவிந்தா கோவிந்தான்னு கையை கூப்பிட்டார். இப்படியும் நடக்கிறது. அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காகவே கார்த்தால ஒருத்தர் புறப்பட்டார். இன்னைக்கு கருட சேவையாச்சே போய் சேவிச்சுடணும்னு புறப்பட்டுருக்கார். வாகன நெரிசல், வழியில் எங்கேயோ மாட்டுண்டுட்டார். கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப நாழிகை ஆயிடுத்து. இவர் உள்ள நுழையிறார். அப்போ தான் திரையை போடுறா. கருட வாகனமே முடிஞ்சு போச்சுன்னா ஏன் கிடைக்கல? அவருக்கு கிடைச்சது அவர் கருட சேவன் கூட தெரியாது. என்னால் கிடைக்கணுங்கிறது பெருமானுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. இவருக்கு கிடைக்கல. என்னமோ எங்கேயோ இவர் பிசகு பண்ணியிருக்கார். அதனால் இவரை இப்போ பார்க்குறதா இல்லை, அப்புறம் பார்த்துக்கலான்னு பகவான் முடிவெடுத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் எதற்காகனால் அவர் ஆசைப்பட வேண்டும். சொத்து அவருடையதுன்னு பார்த்துட்டோம் இல்லையோ. அப்போ பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் அவர் செய்கிறார். முதல்ல சரீரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவனே கத்தின்னு உணர்ந்து அப்படித்தானே பயன்படுத்த வேண்டும். சாஜிஹ்வாயா ஹரிம் ஸ்தௌதி தச்சித்தம் யத்ததர்ப்பிதம் தாவேவச்ச கரௌ ஸ்லாக்யௌ யௌ தத் பூஜா கரௌ கரௌ. இது ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தாலே நாம் தெரிந்து கொள்கிற பொருள் என்னன்னு கேட்டால், எல்லாரிடத்துலையும் கைகள் இருக்கலாம், எல்லாரிடத்திலையும் நாக்கு இருக்கலாம், எல்லாரிடத்துலையும் கால்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் இதயம் உண்டு. ஆனாலும் அவைகளை கைகள் என்றோ கால்கள் என்றோ நாக்கு என்றோ இதயம் என்றோ எப்போது சொல்ல போகும்னு கேட்டால், அவைகளை இறைவனுக்கு அர்ப்பணித்திருந்தால் அன்றி அவைகளை கைகள் என்றோ கால்கள் என்றோ நாக்கு என்றோ இதயம் என்றோ சொல்ல போகாது அப்படின்னு இந்த பிரமாணம், இந்த சான்று நமக்கு பறைகின்றது, தெரிவிக்கின்றது. கை இருக்குன்னா அது பெருமானை நோக்கி அப்படி சேர்ந்து அவனை துதிப்பதற்கு, அதாவது அவனை வணங்குவதற்கு பயன்பட வேண்டும். குலசேகர பெருமாள் முகுந்த மாலையிலே பாடுகிறார், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் அப்படின்னு சொல்லுகிறார். நாக்கே நீ எப்போதும் கேசவனை பாடு. கேசவன் மயிலாப்பூருக்கு போனால் ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் சேவை சாதிக்கிறார். கேசவ பெருமாள்னு அவருக்கு திருநாமம். கேசவன்னா என்ன அர்த்தம்னால் பல அர்த்தங்கள் உண்டு. இப்போ முதல்ல ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். கேசவன்னால்
கிளேஷ நாசனன், நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குகிறவன். நம்மாழ்வார் பாடுறார், கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ன அப்படின்னு பாடுகிறார். இங்கேருந்து நரகப்பட்டினத்திற்கு யாராவது போனால், அது என்ன யாராவது போனா, அங்கே தான் நிறையா பேர் போவா. வைகுண்டத்துக்கு வேணும்னா யாராவது போனான்னு சந்தேகமாக சொல்லலாம். நரகப்பட்டினத்துக்கு யாராவது போனான்னு சொல்லவே வேண்டாம், நிச்சயமாக போறா. கோடிக்கணக்கான பேர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். பாப்பிகளுடைய புகலிடம் அதுதானே. அங்கே வாசல்லையே யமதர்மராஜா நின்றுட்டு இருப்பார். அவர் எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்பராம். நரகே பஷ்யமானஸ்து யமேன பரிபாஷிதா கிம் துவயா நார்ச்சிதோ தேவஹா கேசவஹா கிளேஷ நாசனஹா. அவர் எல்லாரையும் உள்ள போ 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 அப்படின்னு தள்ளிண்டே இருப்பார். தள்ளிண்டே இருக்க ஒரே ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்கிறார். அது என்ன தெரியுமா? பூமியில் வாழ்ந்த காலத்திலே நீ கேசவனை துதிக்கவே இல்லையா? போ உள்ள போ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், பூமியில் வாழ்ந்த காலத்திலே நீ கேசவனை துதித்திருந்தாய் என்றால் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டாய், நீ வைகுண்டத்திற்கு போயிருப்பாய். அப்ப கேசவன் நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்குகிறவர். அதனால தான் குலசேகர பெருமாள் சொல்றார், நாக்கே நீ கேசவனை பாடு. பொய்கையாழ்வார் பாசுரம், வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனை அல்லது தாம் தொழா அப்படின்னு அவரும் இதே கருத்தை மூதலிக்கிறார், நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்ப இந்த உடலை பெருமான் நமக்கு கொடுத்தான். அவர் என்ன ஆசைப்படுகிறார்? இந்த உடலை கொண்டு இவன் கைகளை கொண்டு என்னை தொழுவான், கால்களை கொண்டு என் கோயில் நோக்கி ஓடி வருவான், வாயை கொண்டு என்னை பற்றியே எப்போதும் பாடிக்கொண்டிருப்பான். இப்போ ஒரு உண்மை சொல்கிறேன் பாருங்க, பகவான் எத்தனை பெரிய ஒரு ஏமாந்தவருங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். ஏமாந்தவர்னு சொல்கிறத விட இன்னமும் நம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறவன்கிறத புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நாம் அத்தனை பேரும் கர்ப்பவாசம் பண்ணித்தானே பிறந்தோம். அம்மா வயிற்றிலே 10 மாத காலம் இருந்துதான் அத்தனை பேரும் பிறந்திருக்கிறோம். 7வது மாதத்துக்கு அப்புறம்தான் ஒரு ஜீவாத்மாவோடு அந்த பிண்டத்திற்கு ஒரு சம்பந்தம்ங்கிறது உறுதியாக ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த குழந்தையும் கொஞ்சம் உள்ளும் புறமும் என்ன நடக்கிறதுங்கிறதெல்லாம் ஓரளவு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. நாரதர் கதை சொன்னாரோ இல்லையோ, பிரகலாதன் தாயார் வயிற்றிலே இருக்கிற பொழுது, அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது நாரதர் கதைகள் எல்லாம் சொன்னார், பெருமானை பற்றி எல்லாம் போதித்தார். இதை கேட்டு பல பேர் சிரித்தார்கள். ஆமாம், வெளியில் சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது, வயிற்றில் இருக்க சேவே சொன்னால் புரிஞ்சு விடுமான்னுட்டு. இப்போ விஞ்ஞானம் அதை சொல்லுகிறது. குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அது பலவற்றையும் கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் சக்தி படைத்ததாக ஆகிவிடுகிறது. அதனால் நீங்கள் நல்ல இசையை கேளுங்கள். இதெல்லாம் நம்ம பெரியவர்கள் என்றைக்கோ செய்திருந்தார்கள். ஒரு சீமந்தம்னு சொன்னால் வீணை வாசிக்கிறவரை கூப்பிட்டு வீணை வாசிக்க செய்தார்கள். இன்றைக்கும் வழக்கம் வைத்திருக்கிறோம். வீணை வாசிக்கிறவா கிடைக்கல, வீணை கிடைக்கலன்னா ஒரு பாட்டாவது பாடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. நாரதர் அன்றைக்கே செய்து காண்பித்தார். இன்றைக்கு அதை விஞ்ஞானம் ஆமோதிக்கிறது. பள்ளி படிப்பை கூட நீங்கள் 8 மாதத்துக்கு மேலே ஆரம்பிச்சு விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. இப்போ அப்படித்தான் உலகம் போயிட்டு இருக்கு. இதை எதுக்கு சொன்னேன்னா, அந்த குழந்தைக்கு அப்பத்தான் கொஞ்சம் பிரக்ஞைங்கிறதெல்லாம் ஏற்படுமாம். அது அழ ஆரம்பிக்கும். ஏன்னா சுற்றி முத்திலும் ஒரு நீர்க்குடத்தில் இருக்கிறது, ஒரே இருட்டாக இருக்கிறது. இந்த அம்மா வேற எல்லாத்தையும் புளிப்பு காரம் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறா. நான் வேதனைப்பட்டு இருக்கேன். திருமால வியாக்கியானம், தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய திருமாலை இருக்கிறதே, வியாக்கியான அவதாரிக்கையிலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். நாம பிறந்து 100 ஆண்டுகள் இந்த உலகத்திலே படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் சிரமங்களே அன்றுங்கிறார். எது சிரமம்னால் 10 மாத காலம் அந்த கர்ப்பப்பையிலிருந்து படுறோம் இல்லையா, தாயாருடைய வயிற்றிலே இருந்து கொண்டு படுகிறோம் பாருங்கோள். அந்த சிரமத்தோட ஒப்பிட்டால் நாம பிறந்து படுகிற எந்த வேதனையும் வேதனையே இல்லைங்கிறார். நல்ல வேளை அதெல்லாம் நமக்கு நினைவிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு அப்போ பெருமானுடைய தரிசனம் கிட்டுகிறது. 7வது மாத குழந்தையா இருக்குச்சே, பெருமான் பார்ப்பறான், நீ கஷ்டப்படாதே, இன்னும் ஒரு 1-2 மாதங்கள் தான், உன்னை சௌக்கியமாக வெளியில் அனுப்பிச்சு விட்டுடுறேன், நீ கவலைப்படாதே, கொஞ்சம் பொறுத்துக்கொள். எத்தனை கருணை பாருங்க அவருக்கு. அது இருக்கட்டும். அப்போ நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம், அவரை பார்த்து கை கூப்பிட்டு சொல்லுவோமாம், எனக்கு இத்தனை ஒத்தாசை பண்ணுறியே, இத்தனை சகாயம் பண்ணுகிறாயே, நீதான் எனக்கு தலைவன்கிறத நான் புரிந்து கொண்டு விட்டேன், நீ மட்டும் என்னை வெளியில் அனுப்பிச்சு விட்டுடு, பிறவிங்கிறத கொடுத்துட்டாயானால் இந்த பிறவியை உன்னை பூசிப்பதற்காக மட்டுமே நான் செலவழிப்பேன், வேற எதுக்குமே நான் உபயோகப்படுத்தவே மாட்டேன், உனக்காகத்தான் நான் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். ஏன் அவரை ஏமாந்தவன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரியறதா? நம்புகிறார் அவர். ஓஹோ, பாவம் குழந்தை இவ்வளோ அழகாக சொல்கிறதே, அப்போ பிறந்தாச்சுன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிற காலம் பரியந்தம் நிச்சயம் நம்மளையே தான் நினச்சிட்டு இருக்கும் போல் இருக்குன்னு அவர் நம்புகிறார். ஏன்னா இத்தனை கோடிக்கணக்கான சிசுக்களிலே
ஒரு சிசுவாவது பிரகலாதனை போலே துருவனை போல ஆகிடாதான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நாம் இந்த வாக்குறுதியை அவருக்கு தருகிறோம், அது அப்பொழுதே மறந்து போய் விடுகிறோம். இங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். ஏதோ அரசியல்வாதிகள் மட்டும்தான் வாக்குறுதியை கொடுத்துட்டு மறந்துடுறான்னு நினைக்காதீங்கோ. அதே கேட்டகரியில தான் நாமும் இருக்கிறோம். நமக்கு இப்ப கொடுத்ததே தெரியாது, அவர்களுக்கு கொடுத்தது தெரியும், அதுக்கப்புறம் அதை செய்யறது இல்லைன்னு தானே இருக்கா. நாம் எப்படி இருக்கிறோம்னா வாக்குறுதி கொடுத்தது கூட இப்போ நினைவுக்கு இல்லை. அதெல்லாம் தெரியாது சுவாமி, அதெல்லாம் 7 மாத குழந்தையா இருக்குச்சு, இப்போ பேசினாலே நான் ஏதோ ஒன்றுக்கு ஒன்று புரியாது தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ 7 மாத குழந்தையா இருக்குச்சு, நான் என்ன பேசணும்னு யார் பார்த்தா யார் சாட்சி அப்படின்னு கேட்டுடுறோமோ இல்லையோ. அப்போ பகவான் நம்புகிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னால், இந்த சரீரத்தை அவர் நமக்கு கொடுத்ததுங்கிறது பேருபகாரம். அந்த உபகாரத்தை அவர் செய்ததுங்கிறது இந்த சொத்து தன்னுடையதுங்கிற அந்த அபிப்பிராயம் இருப்பதினாலே இந்த சொத்து சுலபமாக தன்னை கிட்டி தன்னை மகிழ்விக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அத்தனை முயற்சிகளையும் செய்கிறார். அதுக்கப்புறம் மேலான ஒரு காரியத்தை செய்தார். ஏன்னா சரீரம் கொடுத்ததுங்கிறது அவரை துதிப்பதற்கு, அவரை நோக்கி நடப்பதற்கு, அவரை நோக்கி தொழுவதற்கு எல்லாம் சொன்னேன். செய்தோமா? நாம் செய்யவில்லை. இன்னைக்கும் கூட பாருங்க, அது என்னமோ டிவி சீரியல்கள் முன்னாடி பல பேர் உட்கார்ந்து விட்டார்கள் என்னால் இந்த பிறவி எடுத்ததே அதெல்லாம் பார்க்கறதுக்காகத்தாங்கிற போல தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம வெட்டியா பேச்சு பேசி பொழுத கழிப்பதுங்கிறது நாளெல்லாம் அப்படித்தான் போகிறது. அது சீரியல் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, வம்பு பேச்சு அவிடு பேச்சு அதெல்லாம் பேசித்தான் பொழுதை கழிக்கிறோமே தவிர பெருமானை பற்றி பேசி பொழுதை கழிப்பதுங்கிறது அது ஏதோ ஸ்வல்ப காலம். அதுவும் சில பேர் தான் செய்கிறார்கள். எல்லாரும் செய்கிறார்களா? நிச்சயம் கிடையாது. அப்போ பகவான் பார்த்தார், ஓஹோ சரீரத்தை கொடுத்தும் கூட பெருசா இவாளுக்கு உபயோகப்படலை போல் இருக்கே, அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசித்தார். கருணையே வடிவெடுத்தவனான பெருமான் நமக்காக பல நன்மைகளை எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறான். அவருக்கு எப்போதும் நம்மை பற்றிய சிந்தனை தான். நாம தான் அவரை அப்பப்ப நினைத்து கொள்ளுகிறோம். அதுவும் நமக்கு எப்போதாவது கஷ்டம் ஏற்படுகிற போதெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுகிறோம். அதை அவர் தீர்த்து வச்சுட்டார்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டம் வந்தா கூப்பிடுறேன் அப்படிங்கிற அளவிலே தான் நாம் அவரோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு எப்போதும் நம்முடைய நினைவுதான். பிள்ளலோகாச்சாரியர் இதை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இப்ப இப்படி பாருங்கோ, பகவான் வைகுண்டத்திலே இருக்கிறார். அங்கே அவருக்கு என்ன குறை இருக்கிறது? அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகளான நித்தியர்கள். நித்தியர்கள்னா கருமமடியாக ஒரு நாளும் இந்த உலகிலே பிறவாதவர்கள், எப்போதும் வைகுந்தத்திலேயே இருக்கிறவர்கள், பாக்கியசாலிகள், புண்ணியாத்மாக்கள். அந்த நித்தியர்கள் எப்போதும் பெருமானை தொழுகிறார்கள். அதே போல முக்தர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. முக்தர்கள்னால் முக்தி பெற்றவர்கள், கருமமடியாக பல பிறப்புகளை இந்த உலகத்திலே எடுத்தவர்கள்தான். ஆனால் பகவானிடத்திலே சரணாகதியை செய்தார்கள், அவன் மூலமாக அவனை கிட்டினார்கள். திரும்ப வருதல்ங்கிற தொந்தரவு அவர்களுக்கு கிடையாது, அங்கேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்தர்கள்னு பெயர். அதனால தான் பெருமானுக்கு நித்திய முக்தானுபாவியன் அப்படின்னு ஒரு பெயர். நித்தியர்களாலும் முக்தர்களாலும் அனுபவிக்கப்படுகிறவன். சௌக்கியமா இருக்கார் அவர் அங்கே, அவருக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா பிள்ளலோகாச்சாரியர் சொல்லுகிறார், இல்லை இல்லை அப்படியெல்லாம் பெருமான் அங்கே சௌக்கியமாக இல்லைங்கிறார். அடியன் கேட்டேன், ஏன் சுவாமி? அங்கே யாரும் தீயவர்களே கிடையாது, அசுரர்கள் அரக்கர்கள் எல்லாம் கிடையாது, எம்பெருமானுக்கு தீமை நினைப்பவர்கள் கூட கிடையாது, பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணுகிறவர்கள், தொண்டுகள் செய்கிறவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள், ஏன் அவர் சந்தோஷமாக இல்லைன்னு கேட்டேன். பிள்ளலோகாச்சாரியர் எப்படி நமக்கு அதை விவரித்து சொல்றாருன்னு பாருங்கோ. ஒரு தகப்பனார், அந்த தகப்பனாருக்கு 10 பிள்ளைகள், பெரிய கூட்டு குடும்பம், எல்லாம் ஒன்றாகத்தான் வசிக்கிறார்கள். ஒரு பிள்ளை மட்டும் உத்தியோக நிமித்தம் வெளிநாட்டிற்கு போய்விட்டான். கிட்டத்தட்ட அங்கேயே செட்டில் ஆகி விட்டான். ஏதோ 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கே வருவார், 10-15 நாள் தங்கிட்டு போயிடுவார். இந்த அப்பாவுக்கு அந்த பிள்ளையின் இடத்துல ரொம்ப பாசம். கடைக்குட்டி, 10 பிள்ளைகள்னு கிழையே சொன்னேன். ஒரு தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, இதோ வருஷ பிறப்பு இதெல்லாம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. என்னதான் 9 பிள்ளைகள் கூடவே இருந்தாலும் அவர் முகம் வாடியே கிடக்கிறது. எல்லாரும் அவரை போய் விசாரிக்கிறார்கள், நாங்கள்லாம் கூடத்தானே இருக்கோம், ஏன் இப்படி களைத்து போய் காணப்படுகிறீர், ஏன் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்? அவர் சொல்றாரு, என்னதான் நீங்கள்லாம் கூடவே இருந்தாலும்
கூட இல்லாத அந்த ஒரு பிள்ளையை பற்றி தான் என்னுடைய மனசு எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கிறது. நான் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன், அவன் எப்போ பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவன் பண்டிகை எப்படி கொண்டாடினான்னு தெரிந்து கொள்ள வேண்டும், வீடியோ காலில் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுகிறார். பாருங்க, 9 பசங்கள் கூடவே இருந்தாலும் கூட இல்லாத அந்த ஒரு பிள்ளையைத்தானே அவர் எப்போதும் சிந்திக்கிறார். இதே லாஜிக் தான். வைகுண்டத்திலே என்னதான் எல்லாரும் இருந்தாலும் அவர் பார்வை நம்மிடத்திலேயே இருக்கிறது. அவர் கீழே நம்மளையே பார்த்துட்டு இருக்கார். இவாளும் இங்கே வந்து நம்ம கூட சௌக்கியமாக இருக்கலாமே, தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் நிரதிசய ஆனந்தம் அது வைகுண்டத்திலே தான் உண்டு. வேற எங்கேயும் அந்த ஆனந்தம்ங்கிறது கிடையாது. இங்கே ஆனந்தம் மாதிரி தெரியறதெல்லாம் கூட இறுதியிலே அவைகளும் கூட துக்கமாகத்தான் பரிணமித்து நிற்கும். இந்த உலகத்தில் அப்படித்தானே நாம் பார்க்கிறோம். பெத்த பிள்ளைங்கிறார், அவ்வளோ சீராட்டி பாலூட்டி எல்லாம் வளர்க்கிறார். ஒரு காலத்தில் அவர் இப்படியும் சொல்கிறார், என்னென்ன இந்த பிள்ளை எதுக்கு பிறந்தானோ ஏன் பெற்றேனோ தெரியவில்லை அப்படிங்கிறார். என்ன சுவாமி அப்படி கொண்டாடினீர், அப்போ இந்த பிள்ளை போல உண்டானீர்னா அதுவும் ஒரு காலம். அதனுடைய பரிணாமம் எப்படி இருக்குன்னா இப்போ இப்படி இருக்கு அப்படிங்கிறார். தந்தையை இழந்தவர்களாக பல பேர் இருப்பார்கள். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் இல்லாதவர்களாக பல பேர் இருப்பார்கள். உலகத்தில் இதெல்லாம் நாம் சுலபமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கொண்டாலும் ஒரு தனி மனிதனுக்கும் கணக்கற்ற பிரச்சனைகள், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏதோ சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தனை பேருங்கிறது தானே உண்மை. இப்போ இங்கே கஷ்டம் மட்டும்தான் உண்டு. இங்கே சுகமாக தெரிவதும் கூட இறுதியிலே துக்கமாகத்தான் பரிணமித்து நிற்கும்னு சொன்னேன். சார் ஒரு இடம் சொல்லுங்க, கஷ்டமே இருக்கக்கூடாது, சுகம் மட்டும்தான் இருக்க வேண்டும்னால் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன், உண்டு. அதுதான் வைகுண்டம். அதனால தான் நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு சொன்னார்கள். அங்கே ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் பகவான் என்ன எண்ணுகிறார் தெரியுமா, இவர்களும் இங்கே வந்து இந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பதை விட்டுட்டு இங்கே இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, யாருக்காக ஓடுறோன்னே தெரியாத ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? நிச்சயம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, இன்னாருக்காக ஓடுகிறோமே, அவர்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறதானால் அதுவும் ஒன்றும் பெருசாக இருப்பதாக தெரியவில்லை. அப்போ நம்மை நாமே அழுத்து கொண்டு தானே ஒரு வாழ்க்கை இங்கே வாழுகிறோம். அதனால தான் பகவான் என்ன பண்ணினார், நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்தார். ஏன்னா நாம் விவேகித்து அறியக்கூடியவர்களாக, பகுத்தறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அரசியல்வாதிகள் சொல்கிற பகுத்தறிவை விட்டுடுவோம். உண்மையான பகுத்தறிவு எதுனா, எது நல்லது எது தீயதுன்னு தெரிந்து கொள்வது, அதற்குத்தான் பகுத்தறிவுன்னு பேர். அதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னால் சாஸ்திரங்களினால் தான் தெரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரம்னா என்ன? சாசனாத்து சாஸ்திரம். இதை செய் இதை செய்யாதே என்று எதொன்று நமக்கு எடுத்து சொல்லுமோ அதற்குத்தான் சாஸ்திரம்னு பெயர். நல்லது கெட்டதை நமக்கு எது எடுத்து சொல்லுமோ அதற்கு சாஸ்திரம்னு பெயர். விதி நிஷேதாத்மகம் சாஸ்திரம். உங்களுக்கு புரியுறா போல சொல்கிறேன். இப்போ உபனிஷத்து வேதம் எல்லாம் சொல்கிறோமா, மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. கட்டளை வாக்கியங்கள். தாயை தெய்வமாக கொள், தந்தையை தெய்வமாக கொள் சொல்லித்தரதா நமக்கு சாஸ்திரம். அதே மாதிரி பாருங்க, அன்றுத்தம் நோவதேத்து, பொய் பேசாதேங்கிறது, திருடாதேங்கிறது, என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சாஸ்திரம் சொல்றது இல்லையோ. அதனால தான் சாஸ்திரம்னு பேர். கண்ணன் கீதையிலே சொல்லுகிறார், தஸ்மாத்து சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதவ். எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது அப்படின்னு நாம் விமர்சித்து அறிவதற்கு நமக்கு உதவியாக இருப்பது எது தெரியுமா? சாஸ்திரங்கள். காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனுஷர் உணர்வெனும் சுடர் விளக்கேத்தி பிறங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத விளக்கைக் கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். அழகிய மணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூலின் தொடக்கத்திலே இவ்வாறு குறிப்பிடுகிறார். பரம கிருபையோடே பகவான் நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்தான். பராசர பட்டர் சொல்றார், ஹர்த்தும் தமஹா சதசதீச்ச விவேக்தும் ஈஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. ரொம்ப அழகான வார்த்தை சொல்றார். சாஸ்திரம்ங்கிறது ஒரு விளக்க போலேங்கிறார். இருட்டறையில் விளக்கு. ஒரு விளக்கு இருந்தால் தானே இருட்டறையில் எங்கே என்ன இருக்குன்னு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த சாஸ்திரத்தை கொண்டு நல்லது தீயது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்டேன், சில விட்டில் பூச்சிகள்லாம் வந்து விளக்கில் விழுந்து மடிகிறா போலே சில தீயவர்கள் எல்லாம் சாஸ்திரங்களை புறம் தள்ளி அல்லது சாஸ்திரங்களை குறை பேசி அவர்களெல்லாம் பயனற்று போகிறார்களே. அதுக்கு தான் பட்டர் சொன்னார், அதான் நீயே சொல்லிட்டியே, விட்டில் பூச்சி போய் விளக்கில் விழறா போல அவர்கள்
அந்த மாதிரி விளக்க சரியா பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்களாக இருந்து விடுகிறார்கள். அது தவறு. நாம சாஸ்திரங்களின் வழிதான் நடக்க வேண்டும். கண்ணன் கீதையிலேயே சொல்றார், சாஸ்திரங்களை மீறி நடந்துட்டு, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா கேட்டுக்கோங்க, சாஸ்திரங்களை மீறி நடந்துட்டு நமக்கும் பெருமானிடத்துல பக்தி உண்டு, நான் பெருமானுடைய பக்தன்தான் ஒருத்தன் சொல்லுகிறான்னு சொன்னால் அவன் வேண்டுமானால் தன்னை இறைவனுடைய பக்தனாக அறிவித்து கொள்ளலாம். ஆனால் இறைவன் நினைவாலே அவன் அவனுடைய பக்தன் அல்லன். இதை எப்படி தெரியுமா புரிய வைக்கலாம் உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இப்படி சொல்றா, எங்களுக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் நம்பிக்கை கிடையாது, தெய்வ நம்பிக்கை உண்டா? ஓ அது உண்டுங்கிறா. இதுதான் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் சாஸ்திரங்களை இசையாமல் இறைவனை புரிந்து கொள்ளவே முடியாது. இறைவனிடத்திலே பக்தி, சாஸ்திரங்களிடத்திலே பக்தி, இந்த ரெண்டும் வெவ்வேறு அன்று, இந்த ரெண்டும் ஒன்று தான். சாஸ்திரத்தை நம்பினாத்தான் இறைவனையே தெரிந்து கொள்ள முடியும். அதனால எனக்கு சாஸ்திர நம்பிக்கை கிடையாது, ஆனால் இறைவனிடத்துல நம்பிக்கை உண்டுன்னா பகவான் சிரிக்கிறார். நீ வேணும்னா அப்படி சொல்லிக்கலாம், உன்னை என்னுடைய பக்தனாகவே நான் கருதவே இல்லைன்னு விடுவார் அவர். அதனால சாஸ்திரங்களை நாம நம்ப வேண்டும். இன்னொரு பாயிண்ட், நம்மளால முழுசா ஃபாலோ பண்ண முடியறதோ முடியலையோ, ஃபாலோ பண்ண முடியலைன்னாலும் ஏதோ இந்த பாவி என்னால ஃபாலோ பண்ண முடியலையே தவிர சாஸ்திரங்கள் அத்தனையும் உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்காகவாவது நாம தயாராக இருக்க வேண்டும். அதற்கடுத்த முக்கியமான விஷயம், இன்னைக்கு இல்லைன்னாலும் இறையருளாலும் குருவருளாலும் என்றைக்கேனும் ஒரு நாள் அந்த சாஸ்திரங்களின் வழி நடப்பவனாக நான் ஆவேன் என்று நம்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நாம சொல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சியும் செய்யலாம், ஒன்றும் கடினமே கிடையாது. திரிகால சந்தியாவந்தனம்ங்கிறத அந்தணர்கள்லாம் சரியா பண்ணலாமா? அது ஒன்றும் பெரிய கடினமான காரியம் கிடையாது. அதை ஒழுங்காக செய்யலாம். பொய் பேசுவதில்லைன்னு தீர்மானிச்சுக்கலாமா? அது செய்ய முடியும். விடிகால சீக்கிரம் எழுந்து கொள்வது, பெருமானுக்கு பூஜைகள் விடாமல் செய்வது, இந்த மாதிரி சிலவத்தை நம்மால் இயன்றவற்றை நிச்சயமாக நாம் செய்தோம்னால் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக் கொண்டே போக வேண்டும். அதுதான் முக்கியம். அப்ப நமக்கு முதல்ல சரீரத்தை கொடுத்தார், அதுக்கப்புறம் நாம நல்லது கெட்டது தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக சாஸ்திரங்களை கொடுத்தார். சாஸ்திரங்களை கொடுத்தார், ஆனா நாம் என்ன தெரியுமா சொல்லிட்டோம், இதெல்லாம் ரொம்ப கடினம் போல் இருக்கே, இப்படிலாம் கூட நடக்க முடியுமா? உண்மை பேசாத இருன்னா இருந்துள்ளலாம், பொய் பேசாத இருன்னு சொல்லியிருக்கியே, அதெல்லாம் கஷ்டமா தெரியறதே பெருமானே. அப்படியெல்லாம் பொய் பேசாதெல்லாம் இருக்கவே முடியாது. அதெல்லாம் சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறதுக்கு வேணும்னா நன்னா இருக்கும், அதன்படி வாழ்வதுங்கிறது நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னோம். பகவான் பார்த்தார், என்ன இப்படி சொல்லுகிறாய், வாழ்வது ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது, வாழ்ந்தே காட்டுகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து அவர் ஒரு செயல் செய்தார். சரீர பிரதானம் பண்ணினான், சாஸ்திரங்களை கொடுத்தான். நாம் என்ன கேட்டோம்? எல்லாம் புஸ்தகம் எல்லாம் நன்னா தான் இருக்கு, வேத புத்தகம், எப்படி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாய் இறைவா, ஆனால் அப்படிலாம் வாழ முடியும்னு தோணலையே, அத்தனை சுலபமா அது? அதெல்லாம் ஒருத்தரால் முடியாது. படிப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டுமானால் நன்றாக இருக்கும், எங்களுக்கு இதெல்லாம் பலது புரியவே இல்லை அப்படின்னு நாம் சொல்லிவிட்டோம். அப்போ பகவான் பார்த்தார், இவர்கள் சொல்வதும் நியாயம்தானே, அதனாலே நாமே பிறந்து அனுட்டித்து காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான். பிறப்பற்றவன் பிறந்தான். அவதாரம்னு சொல்லுகிறோமா? அவதாரம் என்கிற வடமொழி சொல்லுக்கு மேலே இருந்து கீழே இறங்கி வருதல் அப்படிங்கிறது பொருள். மேலேருந்து கீழே இறங்கி வருகிறார். அது என்ன சுவாமி, நான் கூட தான் மாடிப்படி இறங்கி கீழே இறங்கி போறேன், அப்போ அது அவதாரமானால்? அப்படி அன்று. மேலேருந்து கீழே இறங்கி வருதல்னால் மேலுலகத்திலிருந்து கீழே வருகிறார் என்பது மட்டும் பொருள் அன்று. தன்னுடைய மேன்மை குணங்களையெல்லாம் மறைத்து வைத்து கொண்டு ஒரு சாதாரணமானவனை போல கீழே வராரோ இல்லையோ, அந்த பெருந்தன்மை, அந்த பெருங்குணம், அதைத்தான் வடமொழியிலே சீல குணம்னு சொல்லுவார்கள். எளிவரும் இயல்வினன் அப்படின்னு ஆழ்வார் பாடுகிறார். எத்தனை எளிமையானவனை வந்து நிற்கிறான் பாருங்கோ. ஒரு யசோதை அவனை தாம்பை கொண்டு கட்டினாள்னு பார்க்கிறோம். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று மதுரகவி ஆழ்வார் பாடுகிறார். பெருமாயனவன். எந்த வேதங்கள் அந்த பெருமானை பிடிக்க முடியாமல் திணறுகின்றனவோ அந்த பெருமான் ஒரு இடைச்சி கையாலே கட்டுண்டான்னு பார்க்கிறோம். அப்ப அந்த சீல குணம், எளிமையானவனாக இருக்கிறான். சௌசீல்ய குணம்னு சொல்லுவார்கள். மகதோ மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம் சீலம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுகிறேன். ரொம்ப பெரியவர், ரொம்ப தாழ்ந்தவனை பக்கத்தில் கூட்டார், இங்கே வாப்பான்னு கூட்டார். அவன் தோளில் கையை போட்டு 1/2 மணி பேசிகிட்டே போனார். நான் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவேன்? அவருடைய தகுதி, அவர் எத்தனை பெரியவர், எவ்வளோ பெரிய பதவியிலே இருக்கிறார் அவர்,
நான் ஏதோ ஓரமாக கையை கட்டின்னு நின்றுட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டார், என் தோளில் கை போட்டார், பேசிகிட்டே போனார். என்னோட என்னை ரொம்ப கௌரவிச்சார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். ஒரு குஹனை பார்த்துட்டு பெருமான் அப்படித்தானே அவனோட கலந்தார் ராமன். அப்போ அவதாரங்களை செய்கிறார். ரொம்ப பெரியவராய் இருந்தாலும் தாழ்ந்தவர்களோடும் கலக்கிறார். அந்த அவதாரங்களினுடைய முக்கியமான பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், சாஸ்திரங்களை நான் தானே கொடுத்தேன், அந்த சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிற விஷயங்களின் படி நடப்பது கடினம்னு நீ சொன்னாய், நானே நடந்து காட்டுகிறேன். இப்போ ராமனாக பிறந்தார். நம்ம பாரத தேசம் ஓரொரு கணமும் ராமனை எண்ணி பூரிப்படைய வேண்டும், பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். அவருக்கு மரியாதா புருஷோத்தமன்னு பேரு. நீங்கள் இன்னைக்கு வடதேசங்கள்லாம் போய் பாருங்கோ, ஒரு கிராமத்திலேயும் அது எந்த தேவதைக்கு கோயில் இருக்கிறதோ இல்லையோ, ராமனுக்கென்று நிச்சயமாக ஆலயம் அவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். நித்தியமும் ராமனை தொழவே செய்கிறார்கள். இப்போ ராமாயணத்துக்கு என்ன பெருமைன்னு ஒருத்தர் கேட்டார். ராமனுக்கு என்ன பெருமை? நியாயமான கேள்வி, கேட்க வேண்டியதுதான், தவறில்லை. ராமனுக்கு என்ன பெருமைனால், இப்போ ஒருத்தரை நாம் அடிக்க போறோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ ராமன் நம்முடைய நினைவிற்கு வந்து விட்டார்னால், சாச்சா ராமனாக இருந்தால் அப்படி பண்ணுவாரா, அதெல்லாம் அடிக்கிறது தப்புன்னு நம்ம கையை பின்வாங்கி விடுவோமாம். ஏன்னா ராமன் வாழ்ந்தார் போலே தன்னை போலவே மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் ராமன். அந்த சரித்திரங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சக்தி என்ன அப்படின்னால், இதிகாசங்கள் புராணங்கள்லாம் சொல்கிறோமா, சில பேர் ரொம்ப சகசா ரொம்ப சுலபமாக என்ன தெரியுமா சொல்கிற, இதெல்லாம் பொய்க்கதைகள், நீங்கள் ஏதோ புனைந்து விட்டு எங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பல பேர் சொல்லுகிறார்கள். ஐயா, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது பொய்க்கதையாக மட்டும் இருக்குமானால் இத்தனை காலங்கள் நீடித்திருக்குமா? முதல்ல அதனா யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் ஒரு பொய் வாழும்? ஒரு ராமாயணம்ங்கிறது எத்தனை சிறந்த சரித்திரம், மகாபாரதம்ங்கிறது எத்தனை சிறந்த சரித்திரம், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கும் வாழும். இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2020 லாக்டவுன் எல்லாம் போட்டார்களா, கொரோனா அப்போ தான் தலையை காண்பித்தது, இந்த பெருந்தொற்று. உடனே லாக்டவுன் அது அறிவிக்கப்பட்டது. தூர்தர்ஷனில் 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ராமாயணத்தை எல்லாம் திரும்ப போட்டார்கள். அதே போல குடும்பமாக அமர்ந்து அத்தனை பேரும் கண்டு கழித்தார்கள். அப்போதும் அப்படித்தான் பார்த்தோம், இப்போதும் அப்படித்தான் பார்த்தோம். திரும்பவும் இப்போ நாளைக்கு திரும்ப போடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டம் அப்படியே அமர்ந்து பார்ப்பதற்கு தயார், அலுப்பே தட்டுவதில்லை. அதே ராமன் தான், அதே சீத்தை தான், அதே ராவணன் தான், அதே தான் கதை, ஒன்றும் மாற போகிறதில்லை. அதே வில்லை வளைத்தார், சீத்தையை மணமுடித்தார், மாரீச்சன் வந்தான், சூர்பனக வந்தாள், எல்லாம் அதே தானே. ஆனாலும் பாருங்கள், இன்னமும் ஆர்வத்தோடே பார்க்கிறோம். இதை போய் பொய்ன்னு எதற்காக சொல்ல வேண்டும்? அப்படி சொல்வதாலே என்ன கிடைத்து விட போகிறது? இது மெய்யே நடந்த சரித்திரம். மேலுலகத்திலிருந்து இறைவன் கீழே இறங்கி வந்தான், ராமனாக வாழ்ந்தான், வாழ்ந்து காட்டினான், சத்தியங்களின்படி நடந்தான், பல கஷ்டங்களை தானே அவர் ஏற்றுக்கொண்டார். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கான் ஆழ்வார் பாடுகிறார். மனிதர்களுக்காக அத்தனை கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சாதாரண மனிதன் கர்மவசியன் படுவதையெல்லாம் கிருபாவசியனாகப்பட்டான்னு சொல்லுவார்கள். இதை நீங்கள் அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பெருமானுக்கு பிறவி உண்டான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். கிடையாதுங்கிறது தான் பதில். அஜாயமானஹான்னு வேதமே சொல்றது. ஆனால் அடுத்த வார்த்தை வேதம் என்ன சொல்றது பாருங்க, பகுதா விஜாயத்தே, பல படிகளாக பிறக்கிறான், பல பிறவிகளை எடுக்கிறான்னு சொல்றது. பிறப்பற்றவன் பல பிறவிகளை எடுக்கிறான். என்ன சுவாமி, இது ஒன்று பிறப்பற்றவன்னு சொல்லுங்கோ, இல்லை நிறைய பிறக்கிறார்னு சொல்லுங்கோ. இந்த வேதம் ரெண்டையும் சொல்றது என்னால் சுலபமாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்மை போலே கருமம் காரணமாக பிறப்பதில்லை. பிறப்பற்றவன் பலவாறு பிறக்கிறான், கிருபையின் காரணமாக பிறக்கிறான், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையின் காரணமாக பிறக்கிறார், நம்மை எல்லாம் அனுகிரகிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பிறக்கிறார். சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான்னு வேதம் சொல்றது. இப்போ நாம் எல்லாம் பிறந்ததினாலே ஒளி மங்கி போகிறோம். அவர் பிறக்கிறார்னு சொன்னால் ஒளி கூடுகிறதாம் அவருக்கு. நம்மாழ்வார் பாடுறார், ஒளிவரு முழு நலம் நிலைவரம்பில பல பிறப்பாயின்னு பாடுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம பிறந்தோம்னால் ஒளி மங்கி போகிறோம், ஏன்னா கர்மம் காரணமாக பிறக்கிறோம். அவர் பிறக்கிறார்னால் ஒளி கூடுகிறது. பிறப்பதினாலே அவன் பெருமேன்மை அடைகிறான், பிறப்பதினால் மட்டுமே அவன் பெருமேன்மை அடைகிறான் அப்படின்லாம் பல அர்த்தங்களை சொல்லுவார்கள். அவர் பிறக்கிறார், பல நன்மைகளை நமக்கு செய்ய வேண்டும்ங்கிறதுக்காகவே பிறக்கிறார். அப்போ கரணகலேபரங்கள்
சரீர பிரதானம் பண்ணினது முதல் ஒத்தாசை, அதற்கடுத்தது சாஸ்திரங்களை கொடுத்ததுங்கிறது இரண்டாவது ஒத்தாசை. அதன்படியே நானே நடந்து காட்டுகிறேன்னு சொல்லிட்டு பல நன்மைகளை அவதாரங்களிலே செய்திருக்கிறார். அது மூன்றாவது ஒத்தாசை. அதுதான் விபவாவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அவதாரங்கள்னா ஏதோ 10 அவதாரங்கள் தசாவதாரம்னு சொல்றோம். உண்மையிலே அவதாரங்களுக்கு கணக்கே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அப்படி பற்பல அவதாரங்களை அவர் செய்திருக்கிறார். விசித்திர சரிதான் அவதாரானு கேச்சித் சந்தகா சத்யானு விதந்தின்னு வேதாந்தாச்சாரியர் பாடுகிறார். அந்த அவதாரங்கள் அனைத்தும் உண்மை என்றே ஆன்றோர்களுடைய நம்பிக்கை. அப்படியே அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். அது பேருபகாரம். இப்ப அவனே கதின்னு பார்த்தோமா, அவதாரங்கள்ல பாருங்கோ, தானே கதிங்கிறத ஓரோரு இடத்திலையும் அவர் காட்டி இருக்கிறார். அதற்கு பல உதாரண புருஷர்கள் உண்டு. நம்மை அடைவதற்கு பல பல முயற்சிகளை பகவான் செய்கிறாருங்கிறதை அடியேன் விண்ணப்பித்திருந்தேன். ஏன்னா நாம் அத்தனை பேரும் அவனுடைய சொத்துங்கிறதையும் சொல்லி இருந்தேன். அதை அடைவதற்குத்தான் அவர் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் மூலவமூர்த்தி சயனித்த நிலையிலே நமக்கு சேவை சாதிக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன் படுத்திருக்கிறாருங்கிறத எப்போதாவது நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா? கேட்டா என்ன சொல்லுவோம்? சுவாமி அவர் இஷ்டம், அவர் படுத்துக்கொள்ளலாம், உட்கார்ந்து கொள்ளலாம், நின்ற நிலையிலே தரிசனம் தரலாம், அது அவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம். அதில் போய் நான் மூக்க நுழைக்க முடியுமா? தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் அவன் ஏன் படுத்து கொண்டிருக்கிறான்ங்கிறது வரைக்கும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கூற்று என்ன தெரியுமா? பகவானிடத்தில் போய் கேட்டார்களாம், நீ ஏன் படுத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், நான் வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி வந்தேன், திருமலையிலே முதலிலே நின்றேன், வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினனையான்னு திருப்பாணாழ்வார் பாடுகிறார். மந்திபாய் வடவேங்கட மாமலை, வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினனையான். மேலேருந்து புறப்பட்டு வந்த தெய்வம் முதலிலே திருமலையப்பனாக நின்றது. அதே தெய்வம்தான் திருவரங்கத்திலே வந்து கிடந்தது அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். பெருமாள் சொல்றார், நான் வந்தேன், அங்கே நின்றேன், இங்கே வந்து கொஞ்சம் உட்கார்ந்து கூட பார்த்தேன், அப்புறம் படுத்துட்டுட்டேன். எல்லாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்தேத்தின்னு பாசுரம். ராமாவதாரம் முடிஞ்சுது, அவர் தனியாவா போனார்? எல்லாரையும் அழைத்து கொண்டு போனார். அத்தனை பேருக்கும் மோட்சத்தை பரிசாக தந்தார். ஹனுமான் ஒருத்தர் தான் போக மாட்டேன்னு விட்டார், நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஹனுமான். அது ஏங்கிறத பிற்பாடு ஒரு சமயம் நாம் பார்க்கலாம். ராமன்னா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்திருக்கார். எல்லாரும் கூட சென்றார்கள், உடன் சென்றார்கள். அயோத்தியில அத்தனை பேருக்கும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளேன்னு பாசுரம். இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கார். அதை போலத்தான் திருவரங்கநாதன் சொல்றார், இந்த சம்சாரத்தை கிட்டிக்கிழங்கொடு பேர்த்தால் அல்லது நான் எழுந்திருக்க மாட்டேன். இந்த சம்சாரிகளை அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். அவ எப்ப வராளோ அழைச்சிட்டு போகாத விடமாட்டேன். அவர்களை எதிர்பார்த்துத்தான் படுத்திருக்கிறேன்னுட்டார். இப்போ நம்மளை எதிர்பார்த்து தான் படுத்துட்டு இருக்கார் அவர். நாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வரவை எதிர்பார்த்திருக்கிறார். எல்லாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும்னு ஆசைப்படுகிறார். அதனை நாம் புரிந்து கொள்ளுதல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனை புரிந்து கொள்ளுதல், அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம்னு கீழேயே விண்ணப்பித்திருந்தேன் அடியேன். அப்போ பாருங்கோ, அவதாரங்களை செய்தாரா? அதனுடைய நோக்கத்தையும் கீழே சொல்லிட்டேன். அப்படியும் நம்ம அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போக முடிந்ததா அவரால் அப்படின்னால் இல்லை. அவனே கதிங்கிற அந்த ஒரு உரைப்பு நமக்கெல்லாம் ஏற்படவே இல்லை. அதை கீதையில் அவரே சொல்றாரு பாருங்கோ, அவஜானந்தி மாம் மூடாஹா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தஹா மமபூத மகேஸ்வரம்ங்கிறார். என்ன அர்த்தம்னால், அர்ஜுனா, என்னுடைய பெருமேன்மையை இவர்களெல்லாம் புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த முட்டாள்கள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. முட்டாள்கள்னு யாரை சொன்னீர் அப்படின்னா, யாரையோன்னு எண்ண வேண்டாம், நம்மளைத்தான் சொல்லியிருக்கார். அவர் மேன்மை நாம் தெரிஞ்சுக்கல, அவருடைய பெரு விருப்பத்தை நாம் புரிஞ்சுக்கலேங்கிற அந்த நிர்வேதத்தோடத்தான் கண்ணன் போனார், வேதனையோடத்தான் போனார், தனியாளாத்தான் போனார். அப்பத்தான் பகவான் சிந்தித்து பார்த்தார், இவர்களுக்கு நாம் தான் கதிங்கிறத நாம் எத்தனை எடுத்து சொன்னாலும் இவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. சரீரத்தை கொடுத்தோம், சாஸ்திரங்களை கொடுத்தோம், நாமே பிறந்தும் பார்த்தாயிற்று,
இப்போ இவாளெல்லாம் எப்படி திருத்துறது அப்படின்னு யோசித்தார். மனிதர்களை எப்படி திருத்துவது? அப்போ தான் அவருக்கு தெரிந்தது, முள்ளை கொண்டு தானே எப்போதும் நாம் முள்ளையே எடுக்கிறோம். காலில் ஒரு முள் தைத்து விட்டதுனால் இப்போ அதை எடுக்கிறதுக்கு நான் ஒரு துணியை எடுத்துன்னு வந்தால் சரியா வருமா? ஒரு துணியை வச்சுட்டு நான் அந்த முள்ளை எடுக்கிறேன்னா அப்படி எடுத்துட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ என்னத்தான் நான் தேடுவேன்? உடனே நான் கேட்பேன், யாருக்கிட்டாவது ஏதாவது சேஃப்டி பின் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். ஒரு கூரான ஏதாவது ஒரு பதார்த்தம் இருந்ததென்னால் அந்த பண்டத்தை கொண்டு அந்த முள்ளை நாம் எடுத்து விடுகிறோம். முள்ளை கொண்டு தான் முள்ளை எடுக்கிறோம். அப்போ மனிதர்களை திருத்த வேண்டும்னு சொன்னால் மனிதர்களை கொண்டுதான் திருத்த வேண்டும் அப்படின்னு பகவான் தீர்மானித்து கொண்டான். அதற்காகத்தான் அவன் என்ன செய்தான்னால் ஆழ்வார்களை பிறப்பித்தான். அந்த ஆழ்வார்களுக்கு பெருமான் இட்ட பணி என்ன தெரியுமா? அவனே கதிங்கிறத நமக்கு சொல்ல வேண்டும், நமக்கு புரிகிறா போலே சொல்ல வேண்டும்ங்கிறது பெருமானுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பினை 100% ஆழ்வார்கள் பூர்த்தி செய்தனர். அதுதான் விஷயம் இங்கே. இப்போ ஆழ்வார்கள்னா என்னன்னு பார்க்கலாம். ஆழ்வார்கள் இது ரொம்ப அழகான ஒரு சொல். ஏன் ஆழ்வார்கள் அப்படின்னு அவர்களுக்கு பெயர்னால், ஆழங்காற்பட்டவர்கள், ஆழ்ந்தவர்கள், ஆழ அமிழ்ந்தவர்கள், அன்னவர்களுக்குத்தான் ஆழ்வார்கள்னு பெயர். எதிலே ஆழ அமிழ்ந்தவர்கள்னால், இப்போ பகவான் அவர் ஒரு பெரிய சமுத்திரத்தை போல இருக்கார். கருணையம் கடல் அப்படின்னு அவரை சொல்லலாமா? சிறு புலியூருங்கிற திவ்ய தேசம். அந்த ஊர் பெருமாளுக்கு அருமா கடல் அமுதன்னு பேரு, கிருபா சமுத்திர பெருமாள்னு பேரு. அப்போ அவரே ஒரு சமுத்திரமாட்டம் இருக்கார். சமுத்திரம்னு சொன்னால் அது ரத்னாகரம்னு பேர். அதற்கு விலையுயர்ந்த பொருள்கள் எல்லாம் சமுத்திரத்தின் உள்ளே தான் உண்டு. நிறைய அறிஞர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்ற, இப்பவும் சமுத்திரத்துக்குள்ள போய் நாம் தேட ஆரம்பித்தோன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் கண்காண கிடைக்கிற செல்வங்கள் இருக்கே, இந்த செல்வங்களை விட கிட்டத்தட்ட பன்மடங்கு அதிகம் செல்வம் சமுத்திரத்தின் அடியிலே உண்டுங்கிறார். இன்னைக்கும் பல பேர் சமுத்திரத்தின் அடியிலே முகாமிட்டு தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஏதாவது பெருசாக கிடைக்குமா அப்படின்னுட்டு அதற்கென்று பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி சமுத்திரமே கதி அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பல பேர் உண்டு. அவ முயற்சி அதை வெற்றி அடைகிறார்களா தோல்வி அடைகிறார்களாங்கிறது வேறு விஷயம். அப்போ பகவான்கிறவர் ஒரு சமுத்திரம். அவனிடத்துல எண்ணிறந்த கல்யாண குணங்கள், எண்ணில் பல் குணங்கள். நம்மாழ்வார் என்ன பாடுறாரு பாருங்க. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு பாடுகிறார். அப்போ எண்ணிறந்த கல்யாண குணங்கள். இவர்களுக்கு ஏன் ஆழ்வார்கள்னு பெயர் என்னால், அந்த எம்பெருமானாகிற அந்த கடலிலே மூழ்கி முத்தெடுத்தவர்கள் இவர்கள். அதனால தான் ஆழ்வார்கள், ஆழ அமிழ்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள், அவர்கள் முனிவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள், பராசரர் வியாசர் போன்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கரதலாமலக்கமாக கண்டவர்கள். புரியுறா போல சொல்றேன். பெருமானுடைய தன்மை யாது, அவனுடைய வடிவம் என்ன, அவனுடைய குணங்கள், அதற்கு மேலே அவனுடைய பல்வகை செல்வங்கள், அதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டால் அப்பெருமைக்கு உரியவர்கள் ஆழ்வார்கள், ஆழ்வார்கள் மட்டுமே அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். ஏன் பராசரர் இருக்கார், வியாசர் இருக்கார். வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தேகே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போ நிதிம்னெல்லாம் கொண்டாடுறோமே. அந்த வியாச பராசரர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர்கள் நிச்சயம் உயர்ந்தவர்கள், அவர்கள் கௌரவியர்கள், மதிக்க தகுந்தவர்கள், யாரும் மறுப்பார் இல்லை. ஆனால் ஆழ்வார்களோட ஒப்பிட்டால் ஆழ்வார்களுக்கு இருக்கிற பெருமை வியாச பராசரர்களுக்கு இல்லைங்கிறது தான் முடிவு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கதான் நாம் ஆழ்வார்களை சற்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார்கள் யாருன்னு ஒரு கேள்வி எழுந்தது. நம்பிள்ளைங்கிற பேராசிரியர் சாதிக்கிறார், ஆழ்வார்கள் யாருங்கிறத நாம சொல்றதை விட அந்த ஆழ்வார்களே என்ன சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறத பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, ஆழ்வார் அவரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா, நம்மாழ்வார் ஏதாவது பாடியிருக்காரா அப்படின்னு பார்த்தால் சொல்லுகிறார், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னால், நம்ம போல அவரும் சன்சாரி, பல பிறவிகளை எடுத்தவர். இது நம்மாழ்வார் தம்மை சொல்லிக் கொண்டது. மத்தைய ஆழ்வார்களுக்கும் உபலக்ஷணம், மத்தைய ஆழ்வார்களையும் சொன்னதாக கொள்ள வேண்டும். அப்ப ஆழ்வார்கள்ங்கிறவா நம்மை போலே சம்சாரிகளாக இருந்தவர்கள், பல பிறவிகளை இந்த உலகத்திலே எடுத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பெருமை என்னென்னால், பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஏன் பராசரரை காட்டிலும் வியாசரை காட்டிலும் ஏனைய மகர்ஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள்னால், மத்தைய மகர்ஷிகள் தங்கள் முயற்சியினாலே இறைவனை காண முற்பட்டவர்கள். அவ எத்தனை முயற்சி செய்தாலோ அத்தனைத்தான் பெருமானை பற்றி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்ப ஆழ்வார்கள் விஷயத்துல என்ன நடந்தது தெரியுமா? இந்த ஆழ்வார்கள் யாரும் எந்த முயற்சியும் செய்யவே இல்லை. பகவான் வந்தான், தூங்கின்ற இருக்கிற இவாளையெல்லாம் தட்டி எழுப்பினான், தன்னை காட்டினான். தன்னுடைய தன்மை என்ன, வடிவம் என்ன, தன்னுடைய குணங்கள் என்ன, தன்னுடைய செல்வங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் அவர்களுக்கு விஷயமாக்கினான். அவரே வந்து மொத்தத்தையும் கொடுத்தார். மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் ஆழ்வார் பாடியிருக்கார். இப்ப பாருங்கோ, தங்கள் முயற்சியினாலே இறைவனை காண முற்பட்டவர்கள், அறிய முற்பட்டவர்கள் ஒரு வகை. இறைவனே முயற்சி செய்து உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எழுப்பி தன்னை காட்டி தன்னை பற்றிய மொத்த அறிவையும் தந்திருக்கிறார்னு சொன்னால், அப்ப இவர்கள் நிச்சயமாக பெருமானை அதிகம் அறிந்தவர்கள்ங்கிறது நமக்கு புரியுறதோ இல்லையோ? அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற பெருமை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர்களும் சம்சாரிகள் தான் சொல்லிவிட்டீர், அப்ப ஏன் என்ன ஒரு ஆழ்வாராக ஆக்கலை? வேற யாரையாவது ஒரு ஆழ்வாராக ஆக்கி இருக்கலாமே. அதென்ன ஆழ்வார்கள் 10 பேர் தான்ங்கிறது என்ன கணக்கு? ஆண்டாளையும் மதுர கவிகளையும் விட்டுடுவோம், இப்ப அவளையும் சேர்த்துண்டா 12 பேர், இல்லைன்னா ஆழ்வார்கள் 10 பேருங்கிறது தான் கணக்கு. பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலருக்கோன் துய்யபட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவர் தோத்த தடைவாமிங்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே பாடுகிறார். இப்ப கேள்வி என்ன? படுத்துன்னு இருக்கிற நன்னா தூங்கின்னு இருக்கிற ஜீவர்களிலே சில பேரை பகவான் தட்டி எழுப்பினார், சில பேருக்கு ஆழ்வார்கள்ங்கிற பதவியை கொடுத்துட்டார். என்னையே ஆக்கலை, எனக்கு அந்த பெருமை கொடுத்துருக்கலாமேனால், பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது. இதை இப்ப நான் விளக்கிட்டா உங்களுக்கு புரிஞ்சுடும். என்ன அர்த்தம்னால், ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவுக்கு 100 பத்னிகள், எண்ணிறந்த மனைவிமார்கள். அதுல ஒரு பத்னி தான் அவருக்கு ரொம்ப பிடித்தவள், எப்போதும் அவளுடனேயே பொழுதை போக்குகிறார்னால் மீதி பேரையெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. ராஜாவுக்கு போய் யாராவது உபதேசம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி இராதே, மற்றைய மனைவிகளையும் கொஞ்சம் கண்ணெடுத்து பார்ப்பாய், அவர்களையெல்லாம் தவிக்க விடாதேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ராஜா அவர் பார்த்தாலே பயந்துன்னா போயிடுவோம் நம்ம, அவருக்கு யாரும் போய் சொல்லவே முடியாது. அவர் தான் ராஜா, நியமிக்கிறவரா அவர் தான் இருக்கார். இன்னொரு உதாரணம் பாருங்க, ஒரு ராஜாவில்லாத தேசம், ஒரு ராஜாவை செலக்ட் செய்தாக வேண்டும், தேர்ந்தெடுத்தாக வேண்டும். அப்ப என்ன பண்ணுவா? ஒரு யானையினுடைய துதிக்கையிலே ஒரு மாலையை கொடுத்துருவா. அது யார் கழுத்திலே போடுகிறதோ அவர் தான் ராஜான்னு பிரகடனப்படுத்திடுவா. நான் பார்த்துட்டே இருந்தேன், யானையை கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுட்டா நல்லதுன்னு ஏதாவது செய்ய முடியுமா? அதுங்கிட்ட போயிட்டு நான் அந்த ஓரமாக தூண் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன், நீ என் கழுத்தில் மாலையை போட்டுடுன்னு சொன்னால் அதுக்கு புரியத்தான் புரியுமா? இல்லை நான் போய் சொன்னேன்னா அது துதிக்கையாலே ஓங்கி அடிக்க வேணும்னா செய்யுமே தவிர மாலையெல்லாம் கழுத்திலே போடாது. அப்போ பாருங்கோ, ஒரு சாதாரண ராஜாவை கூட நம்ம போய் எதுவும் அவருக்கு உபதேசம் பண்ணிட முடியாது, ஒரு யானைக்கு கூட நம்ம எதையும் சொல்ல முடியாது, அது சுதந்திரமாகத்தான் செய்யும்னால், பகவானிடத்திலே அளவிறந்த சுதந்திரம், அந்த சுவாதந்திரியம்ங்கிறது உண்டு. அவருடைய சுதந்திர தன்மையை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும், என்னை ஏன் ஆழ்வாராக்கலன்னு நான் போய் கேட்க முடியுமா? இப்போ அவர் யார் யாரையெல்லாம் ஆழ்வார்களாக ஆக்க வேண்டும்னு எண்ணினாரோ அன்னவர்களையே ஆழ்வார்களாக ஆக்கினார். அப்படித்தான் ஆழ்வார்கள் 10 பேர் திருவவதரித்தார்கள். அந்த ஆழ்வார்களுடைய நோக்கம் தமிழிலே பாட வேண்டும். ஏன்னா வடமொழிங்கிறது எல்லாராலும் அப்படி சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. இப்பவும் கூட அது வடமொழினாலே அது கொஞ்சம் தலை சுத்தலாத்தானே இருக்கு, நிறைய சர்ச்சைகள்லாம் அதை பற்றி ஏற்பட்டு விடுறதோ இல்லையோ. அப்போ வடமொழினா நமக்கு அது ரொம்ப தூரமாக இருக்கு, புரிய மாட்டேங்கிறது. எல்லாராலும் வேத கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு விட முடியுமா? இன்னொரு சிக்கலும் இருக்கு, அப்படி எல்லாரும்லாம் வேதத்தை படிச்சுடவே முடியாது. சில பேர் தான் படிக்கலாம், சில பேர் தான் கேட்கலாம், இப்படி 1000 நிர்பந்தங்கள். அப்போ நாங்கள் எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு நாம் கேட்குறோமோ இல்லையோ? அப்போது பண்டித பாமரர் வாசியர
பெண்கள் பேதைகள் வாசியற எல்லாரும் பெருமானை தெரிந்து கொள்வதற்கு சுலபமான வழி உண்டா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள்னு சொல்றோம் பாருங்க. அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையிலே பாடுகிறார். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள். கலைகள்னா சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்கள் நற்கலைகள். சாஸ்திரங்கள்னாலே அது பல வழிகளை காட்டும். நமக்கு ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கும் வழி காட்டும், மோட்சத்துக்கு போகிறதுக்கும் வழி காட்டும். நாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தான் வழியை பார்க்க வேண்டுமே தவிர ஸ்வர்க்கத்துக்கு போகணுன்னா அந்த புண்ணிய பலன் எல்லாம் கழிஞ்சு போச்சுன்னா திரும்ப கீழே தள்ளி விட்டுடுவா, திரும்ப இங்கேயே வர வேண்டியது தான். அது வேண்டவே வேண்டாம் நமக்கு. அப்போ நற்கலைகள், அந்த நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நிஜமாவே ஆன்மாவிற்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களை எல்லாம் தமிழிலே ஆக்கி கொடுத்த பெருந்தன்மை, தமிழிலே ஆக்கி கொடுத்த பெருங்கொடையாளர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் பேருபகாரம் செய்திருக்கிறார்கள். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத்திரித்தன் நெறித்த திருவிளக்குன்னு திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியிலே பாடுகிறார். வடமொழி வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டார், தமிழையும் எடுத்துட்டார், ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தார். பொய்கை ஆழ்வார்னு பாடுறார். இது பொய்கை ஆழ்வாரை சொன்னது கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒக்கும். இப்படித்தான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பேருபகாரம் நம் பொருட்டு செய்திருக்கிறார்கள். அவனே கதிங்கிறத வேதத்தினுடைய சாரமான அந்த விஷயம் இருக்கு பாருங்கோ, அந்த சாரத்தை நமக்கு தமிழிலே சொன்னவர்கள். 4000 பாசுரங்கள், ஈரச்சொல், அருளிச்செயல் அப்படின்னு அவத்தை கொண்டாடுகிறோம். அந்த பாசுரங்களின் வாயிலாக பகவானே நமக்கு எல்லாம்ங்கிற அந்த பேருண்மை பொருள் அது உறக்கச் சொல்லப்படுகிறது.